என்ற விருப்பத்தாலேயே ஒருவன் பார்த்த உடனே ஒரு அனுதாபம் வருது. ஒரு அனுதாப ஓட்டு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒன்றும் ஆயிடுது வேலை கிடையாது. ஸோ அனுதாப ஓட்டு கிடைச்சாச்சு. இதில் நிஜமாக நிறைய பேர் என்ன சிக்காவே ஆக்கிடுவாங்க போட்டு. எங்கள் ஆஃபீஸில் முதல்ல இருக்கார், நல்ல மனுஷன்தான், அவருக்கு ஒன்றும் கெட்ட எண்ணெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஹிந்துவில் இத்தனாம் தேதி இந்த மேட்டர் வந்திருக்கு சார், அதை கொஞ்சம் கொண்டாங்க. மறந்து போயிட்டார். அவர் மறந்தப்பறம் நானும் மறந்துட்டேன், விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு அதை கேட்டேன் சார், கொடுக்கவே இல்லையே நீங்கள் அப்படின்னு. போய் மறந்து போச்சு சார் அப்படின்னாரு. சரி ரைட்டு, நான் கூட நினச்சேன், அப்புறம் மறந்து போயிட்டேன் அப்படின்னேன். உங்கள் வயசில் இப்படிதான் சார் மறக்கும் அப்படின்னு. அவருக்கு மறந்தா பரவாயில்ல, எனக்கு மறந்தா வயசு. சத்யா இன்னைக்கு ப்ரோக்ராம் வருது சார், பேசாம ரீடர்ஸ் நிறைய பேச விட்டுறலாம் சார், நிறைய பேசிட்டோம், நீங்க ரெஸ்ட் எடுத்துருங்க. இவருக்கு எம்எல்ஏ அவ்வளோ அக்கறை இல்லை, இவன் பேசி போர் அடிப்பானே, அதை நம்ம கேட்டு இருப்பானே அப்படின்றது. இந்த ரமேஷ் எல்லாரோட மேலே போயிட்டார் சார், உட்காந்தே பேசுங்க சார். கலைஞர் கூட அப்படிதான் சார் பேச. இதுக்கு என்ன அவர் வயசு ஆயிப்போச்சு எனக்கு. இந்த இதயம் குஜராத்துக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சோம், அவர் எதை கேட்டாலும் குஜராத் மாதிரி வராது சார். இந்த ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு சொல்லு, குஜராத் மாதிரி வராது சார். அவர்கிட்ட வந்த உடனே சொல்றாரு, சார் மறந்தே போயிட்டேன் சார், குஜராத்ல இருந்து உங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கிட்டு வந்தேன், கொண்டுறதுக்கு மறந்தே போயிட்டேன் சார். இப்படி எல்லாமே நமக்கு ஒரு அனுதாபமாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி எதுவும் ஆகலை. நான் பார்த்தேன் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த அளவில் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு ஒரு கவலை, ரீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வரணும் அப்படின்னு ஒரு கவலை, எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு கவலை, நம்ம ஒழுங்காக பேசணும் அப்படின்னு ஒரு கவலை, அப்படி நிறைய கவலை. பட் நமக்கு இது கவலைப்பட்டா போற, நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படி தானே எல்லாத்த பற்றியும் கவலைப்பட்டுருவார், அவ்வளோதானே. நானும் கவலைப்பட்டே தீர்த்துக்கிறேன். வழக்கம் போல முதலில் வாசகர்களுக்கு என் சார்பாகவும் துக்ளக் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாஃப் அறிமுகம் பண்றேன். மிஸ்டர் எங்க சார் இது லிஸ்ட் கேட்கணும், இது பாருங்க, இது அவருக்கு மறந்து போச்சு. உதய் சங்கர் மேனேஜர், நாங்கெல்லாம் 50 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். முதலை சப் எடிட்டர், இதில் ரங்காச்சாரி மேனேஜராக இருந்தார், அவர் தவறி போய் இப்போ 20 நாள் ஆகுது. அதுக்கும் நாங்கள் எங்கள் ஸ்டாஃபும் நானும் அனுதாபம் தெரிவிக்கிறோம். சத்யா பர்கத் அலி, சுவாமிநாதன், ரமேஷ், தோஸ்துன்ற பேர்ல அவர் தான் எழுதுறார். இன்னும் சில பேர்ல எல்லாம் எழுதுறாரு, அதெல்லாம் மூடி பறிச்சு வச்சிருக்காரு, அதனால நான் சொல்லல. இதயா
சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் கூட அவர் தான் பார்த்துக்கிறேன். எஸ்பி சண்முகம், ஈரோடு கரஸ்பாண்டன்ட். பிஜே ராம்மூர்த்தி, நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்துக்கிறேன். ராமச்சந்திரன், வண்ணன் என்ற பேர்லையும் அவர் எழுதுவார். வசந்தன் பெருமாள் வந்திருக்கிறார். வசந்தன் பெருமாள். மோகன் ஒரு கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கார். இதில் கொஞ்சம் நெப்பாட்டிசம் இருக்கு, சித்தப்பா படிங்க அவன், அதனால கொஞ்சம் ஒரு சின்ன ஊழல். திராவிடமாய் எழுதுகிற சுப்பு, கட்டுரையாளர் அமெரிக்கா நட்ராஜன், விஜயகோபால் ஆர்டிஸ்ட். இவர் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கார், தெய்வ சம்பந்தமான படங்களை தவிர வேற எதையும் போடுவதில்லைன்னு வச்சிருக்கார் பிரின்சிபல். அது ரிட்டையர் ஆனப்புறம் வந்த பிரின்சிபல். விருத்தா நாரி பதிவிரதா. இப்ப அவர் எதுவுமே போடுறதில்லை. மித்தாலஜிக்கல் விஷயங்கள்னா போடுவார், இல்லைன்னா போட மாட்டார். ராமு ஆர்டிஸ்ட், ஒரு அட்டைப்படம் போடுறார். குமார் ஆர்டிஸ்ட், கேள்வி பதிலுக்கெல்லாம் அவர் தான் போடுறார். ஸ்ரீகாந்த் கார்ட்டூனிஸ்ட், கார்ட்டூனுக்கு ஐடியாஸ் கொடுப்பார். ராஜு லேஅவுட் ஆர்டிஸ்ட். ராகவேந்தர் அருண், ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அவர் தான் கம்போஸ் பண்றவர். ராகவேந்திரா டெம்பிள் ஒன்று நடத்தின்னு இருக்கார், அது ட்ரஸ்டி. குருமூர்த்தி உட்கார்ந்திருக்கார். நீங்க யாரா தப்பு பண்ணி மாட்டின்டா அவர்கிட்ட போங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார். முருகன் ஐஏஎஸ். சுதாகர், எங்களுக்கு வீடியோ கவரேஜ் எல்லாம் பண்றவர் தான், டிஸ்க்லையும் கொண்டவர் வேணுமா. சுவாதி போட்டோகிராஃபர் சிவா. பத்மநாபன் அட்டெண்டர். துப்ராவ் அட்டெண்டர். ஆபீஸ்ல கூட இவ்வளவு வேகமா வந்து நான் பார்த்து. குமார் அட்டெண்டர். விஜய் அட்டெண்டர். வரலையா? சர்மா வரலையா? அன்பு டிரைவர். ரகு இருக்காருங்க டிரைவர். டிஎஸ்வி ஹரி, இவர் தான் இந்த மகாபாரதம் இதுல ஹிந்தியில வந்தப்போ பிஆர் சோப்ராவது தூர்தர்ஷன்ல அது துக்ளக்ல வர முன்னாலே போடுறதுக்கு ரைட்ஸ் வாங்கினோம். அதை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவர் ஹரி தான். அவருக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இது தவிர பல மொழிகள் வேற தெரியும். அவர் இப்ப அந்த முன்ன டிரான்ஸ்லேட் பண்ணி துக்ளக்ல அவர் வந்த பொழுது அப்ப துக்ளக் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எப்பவும் ஆனதில்லை. நாயகன மகாபாரதம் அதை பத்தி நான் பேசல. இப்போ அது இவர் அது ஹிந்தி இது டிரான்ஸ்லேட் பண்ணப்போ அது இப்ப புக்கா போட்டிருக்காரு, அதை ரிலீஸ் பண்றாங்க. முதலே வாங்கிக்கிறார். எல்லாம் நாங்க எங்களுக்குள்ளே தான் பண்ணிக்கிறது வழக்கு, வெளியில் யாரையும் விடுறது. சரி, உள்ள புஸ்தகம் தான் இருக்கும், தெரியும், எல்லாருக்கும் விட்டுடலாம்.
இவ்வளோ தூரம் பண்ணிருக்க வேண்டாம். அது என்ன வேணும் சார்? அதனுடைய ஃபைனான்சியல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. எதனா நினைச்சுக்க போறீங்க. வாசகர்களை அழைக்கிறோம். இரா மோகன் தேனி, ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி, கே அப்துல் ரஹ்மான் சென்னை. இரா மோகன் தேனி, ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி, கே அப்துல் ரஹ்மான் சென்னை. என்ன சார் அங்க நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்க? இது எங்க யாரும் ஒருத்தர் இருக்காருங்க? வாங்க, அங்கேயிருந்து அப்படியே ஜம்ப் பண்ண முடியுமா? மேல இருக்காரு ஒண்ணு ஞாபகம். ஒருத்தர் ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் பேசணும், மேல போலியான்னு போறேன் சார். ஒரு நாள் போகதான் போறேன். சும்மா சொல்ல இந்த மாதிரி மேல உட்கார்ந்துருக்காரு. வாங்க சார். இரா மோகன் தேனி, ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி, கே அப்துல் ரஹ்மான் சென்னை. ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி. ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒருங்கிணைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சார், குஜராத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது நீங்க துக்ளக் சார்பாக சர்வே பண்ணி மறுபடியும் மோடி தான் வருவாரு, ஜேசுபாய் பட்டேல் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு மோடிக்கு எதிராக ஒர்க் பண்ணா கூட அவருடைய வெற்றி தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நடந்தது. இந்த பாயிண்ட கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆரே ஒரு பாட்டில் சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் நீங்க சொன்ன கருத்தை, ஒரு உயிர் தான் யாவருக்கும் உள்ளது, அது ஒரு முறைதான் நம்மை விட்டு செல்வது, செல்வம் இன்று வந்து நாளை போவது, செய்த சேவை மட்டும் மக்கள் நெஞ்சில் வாழ்வது. இந்த சேவையை செஞ்சுதான் மோடி வந்திருக்காரு. மோடியை பார்த்து கூட ஏன் மற்ற ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு திரும்ப கூடாதுன்னு தெரியல. சேவை ஒண்ணு பண்ணா போறோம், கண்டிப்பா திருப்பி வரலாம். அதுதான் மக்கள் எதிர்பார்த்து இருக்காங்க. 2வது பாயிண்ட் சார், நாட்டில் ஒழுங்கீனம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ரொம்ப ஒழுங்கீனமா இருக்கு. அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிளா? அது கூட எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றது? இல்ல சார், நீங்க சட்டம் படிச்ச மேல சட்டத்துறை கலைத்துறையில பேசுங்க சார். நீங்க என்ன சொன்னாங்க? என்ன சரியா காதுல விழ? கலைஞர் இப்படிதான் சொன்னார், யாராவது பாராட்டும் போது என் காதுகள் செவிடாகி விடுகின்றன. அதனால அவன் திரும்பி சொல்லுவான். என்ன சட்டம் படிச்ச என்ன சொன்னீங்க? மேலை கலைத்துறை, நீதித்துறை, பத்திரிகை துறை எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்துருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்பா அதுக்கு வந்தாரு சார், செய்யற தப்புக்கு தண்டனை கொடுக்காதனாலையும் அல்லது கொடுக்க தாமதிக்கிறதுனாலையும் தான் ஒழுங்கினங்கள் ஜாஸ்தி ஆகுது என்பது என்னுடைய கணிப்பு. உதாரணத்துக்கு இப்ப பேப்பர் ரீசெண்டா எல்லாமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் ஒரு பக்கம் புரட்டினா ஸ்கூல்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆசிரியை மாணவன் கத்தியால் குத்துகிறான். இன்னொரு பேப்பரை புரட்டினா பிளஸ் டூ மாணவியிடம் சிம்மிஷம் செய்த தலைமை ஆசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் வருது. இன்னொரு பக்கம் அதிர்ச்சியான நியூஸ், ஒழுக்கத்தை ஒருங்கே போதிக்க வேண்டிய ஒரு பள்ளி ஆசிரியை பிளஸ் 1 மாணவனை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போய் ஒரு வாரம் கொடுத்து நடத்திட்டு வராங்க. இதெல்லாம் எங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் அந்த காலத்தில் நினைச்சு கூட பார்க்க முடியாத சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இதுக்கு இப்படிதான் எப்படின்னா சார் என்ன இருக்கு? ஒண்ணே சட்டசபையிலையும்
எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துட்டு நீலப்படம் பார்த்துட்டு இருக்காங்க மொபைல்ல. அதனால தண்டனை தப்பு செய்யற தப்புக்கு தண்டனை கொடுத்தது என்னுடைய வேண்டுகோள். இது ஏன் தாமதிக்குதுன்னு தெரியல. சரி, நான் இனிமே தண்டனை கொடுக்குறேன் சார். வாங்க. நன்றி சார். ரைட். இவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. நானே எழுதியிருக்கேன் லீடர்ல தண்டனை இருக்கணும்னு. அது மனுஸ்மிருதியிலேயே சொல்லியிருக்கேன். அந்த அப்புறம் வராது. தண்டனை இருக்கணும் ஒரு சொசைட்டியில், பனிஷ்மெண்ட் வேணும். இந்தியன் கிரிமினல் கோடு இல்லை, இந்தியன் பீனல் கோடு, அது கூட பெனால்டி பீனல் தண்டனை சட்டம் தான். அது இந்திய தண்டனை சட்டம். தண்டனை தான் முக்கியம். அது ஒரு ராஜா ஒழுங்கா தண்டனை கொடுக்க வேண்டியவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், தண்டனை கொடுக்கப்படாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ராஜ்யம் தான் உருப்படும்னு மனுஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு, கௌட்டிலே சொல்லியிருக்காரு. அடுத்தது மோடி மாதிரி நல்லா இருக்கும் நாடுன்றார். நானும் ஒத்துக்கிறேன், நல்லா இருக்கும். அடுத்தது வாங்க சார். மோகன், தேனி. சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நம்ம ராணுவத்துடைய 2 ராணுவ வீரர்களை படுபாதமாக கொலை செய்துவிட்டு போய்விட்டது. இதற்கான மத்திய அரசு அது சார்ந்த எந்த வித நடவடிக்கை எடுக்கல. அது ஏன் மிக மௌனமாக இருக்கிறது? இரண்டாவதாக, நாம் ஏன் இஸ்ரேல் நாட்டு பாணியை கடைபிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது? பழிக்கு பழி வாங்க வேண்டாமா? இது போன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு இந்திய மத்தியில் எல்லாரும் இருக்கு. அதை பற்றி ஆசிரியர் தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏற்கனவே இதே கருத்தை நானும் வலியுறுத்தி எழுதியிருக்கிறேன். நம்ம ரொம்ப சாஃப்ட் ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவு நடந்தாலும் கவலை இல்லை, பேசலாமான்றோம். பாகிஸ்தான் ஒவ்வொரு அடி கொடுக்க சரி வீசாவை தடுத்துறோம், சரிவா ட்ரேட் பண்ணி வச்சுக்கலாம், சரிவா ரயில் விடுறேன், சரிவா பஸ் விடுறேன், இப்படியே தான் பேசிட்டு இருக்குமே ஒழிய கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்டேட்டாக, ஒரு மாஸ்குலைன் ஸ்டேட்டாக நாம் காட்டிக்கொள்ளவே இல்லை. ரொம்பவும் எஃபிமினேட்டா, சம்பந்தமே இல்லாம இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசணும். இது கவர்மெண்ட் மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி பரவி போச்சு. எந்த பத்திரிகையினுடைய எடிட்டோரியல் எடுத்தாலும் இதை பெருசு பண்ணக்கூடாது. எதை ஒரு சோல்ஜரை நம்ம எல்லைக்குள்ள புகுந்து கழுத்தை சீவிருக்கான் வேணும்னு, வாழை மரம் வெட்டுற மாதிரி வெட்டியிருக்கான். இதை பெரிது பண்ணிவிடக்கூடாது, அது அப்படியே அமைக்கணும் அப்படின்னு எடிட்டோரியல்ஸ் வருது, அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பேசுகிறார்கள், அறிவாளிகள் பேசுகிறார்கள். என்ன நல்ல உறவு கெட்டு போயிடும். என்ன நல்ல உறவு? தினம் தினம் கொலை, காஷ்மீர்ல தினம் தினம் ஊடுருவல், தினம் இப்ப சர்பஞ்ச் அங்க பஞ்சாயத்துக்காரெல்லாம் பயந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இருக்கான். டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நம்பி வந்தவெல்லாம் இப்ப டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல உருப்பட முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் நாட் ஆக்ட். இதை மற்ற கட்சிகள் கூட அவ்வளவா கண்டிக்கல. யாருமே பாகிஸ்தானை குறை சொல்ற மொழியை நம்ம அரசு என்ன செய்யறது? இது அவர் சொன்ன மாதிரி இஸ்ரேல இருந்த இஸ்ரேல்ல ஒரு ஆளை அவங்க கொலை பண்ணான்னா உள்ள போந்து துவம்சம் பண்ணிட்டு தான் திரும்பி வரான். நமக்கு அந்த மாதிரி நியாயம் வேண்டாம். பட் இந்த அளவு கொடுமைகள் நடக்கிற போது, அராஜகம் நடக்கிற பொழுது, நாட்டிலே ஊடுருவல் நடக்கிற போது, நமது எல்லையை தாண்டி லாஸ்ட் இயர்ல மட்டும் 117 முறை சுற்றுக்கான்னு வருது. இவ்வளவு நடந்து கூட நாங்க பேசலாமா? என்னது பேசுறது? நீ 117 முறை சொல்லிட்ட, இனிமே 115 வச்சுக்கோ, 117 பண்ணாதுன்னா என்ன பேசுறது? பேச்சுவார்த்தையை நாங்க நிறுத்துறோம். இதெல்லாம் நின்னாதான் இனிமே பேச்சுவார்த்தைன்னு சொன்னா என்ன போயிடும்? நமக்கு என்ன ஆயிடும்? பாகிஸ்தானால என்ன பெரிய பெனிஃபிட் நமக்கு வந்துடுறது? எல்லை பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும், அவ்வளவுதானே. அண்ட் சைனாவோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பயந்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வலுப்படுத்திக்கணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அப்துல் ரஹ்மான், சென்னை. நாட்டு நடப்பையும் அரசியல் பற்றிய விமர்சனங்களையும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கடந்த 37 வருடமாக துக்ளக்கும் தினமணியும் என் போன்றவர்களுக்கு இரு கண்களாக திகழ்கின்றன. 5 வருஷம் நீங்க வாங்கல, கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு செகண்ட். மாலதி சுந்தர் வேளச்சேரி, எம் வேலுச்சாமி அவினாசி, ராமகிருஷ்ணன் மாடம்பாக்கம். மாலதி சுந்தர் வேளச்சேரி, எம் வேலுச்சாமி அவினாசி, ராமகிருஷ்ணன் மாடம்பாக்கம். சொல்லுங்க சார்.
அரசு நடத்த வேண்டிய கல்வியை தனியாரும், தனியார் நடத்த வேண்டிய மதுபானங்களை அரசும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடத்துறாங்க. அரசுக்கு 22,000 கோடி மதுபானத்தின் வழியா லாபம் வருதுன்னு சொல்றாங்க. இந்த 22,000 கோடியை வச்சு தான் அரசு நலத்திட்டங்கள், பெருவாரியான நலத்திட்டங்கள், இலவச திட்டங்கள் செய்யறதா சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு மருத்துவமனையில் ரத்தத்தை விற்பனை செய்து அதுல கிடைக்கக்கூடிய பணத்துல அந்த குழந்தைக்கு உணவு அளிப்பது மாதிரி, துணிமணி எடுத்து கொடுப்பது மாதிரி, பண்டிகை கொண்டாடுறது மாதிரி இருக்கு. அதனால இது ஒரு குடிச்சு தமிழக ஒரு சமூகம், எதிர்கால சமூகம் நாசமாயிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க? நான் ஏற்கனவே பலமுறை இதை பத்தி சொல்லியாச்சேன். ப்ரொஹிபிஷன் இனிமே ஒரு ஃபீஸிபிள் பாலிசின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதிலிருந்து அரசு வர வருமானத்தை இழந்துதான் தீர வேண்டும் என்று நான் வற்புறுத்துவதில்லை. இது இப்ப இல்ல, கலைஞர் பீரியட் இல்ல, அதுக்கும் முன்னால் எப்படி சொல்லிட்டு இருக்கேன். மிருணால் கோரேன் இருந்தாங்க ப்ரொஹிபிஷனிஸ்ட், அவங்க கூட எங்கிட்ட இதை பத்தி ரொம்ப வாதிட்டார்கள். என்னுடைய அபிப்பிராயம், இதை இனிமேல் ஒழுங்காக நிர்வகிக்க முடியும் ஒரு ப்ரொஹிபிஷன் பாலிசி கொண்டு வந்துன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் வருது, வரட்டும். அதிலிருந்து வர பணத்தை கவர்மெண்ட் ஒழுங்காக செலவழிச்சா அது வரைக்கும் திருப்திப்பட்டுக்கிடுமே ஒழிய ப்ரொஹிபிஷன் வேணும் ப்ரொஹிபிஷன் வேணும் இனிமே கேட்கறதுல அர்த்தம் இல்லை. இதுல ரத்தத்தை கொடுக்கிற மாதிரினா காஃபி குடிக்கிறது கெடுதல்ன்றான், டீ குடிக்கிறது கெடுதல்ன்றான். சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். நம்ம ஊர்ல காத்து சுவாசிக்கிறதே கெடுதல். நியாயம் பார்த்தா மூக்கு மூடிட்டு பேசாம இருக்கணும். எல்லாம் ரிஷி மாதிரி தம் பிடிச்சிட்டு சும்மா இருக்கணும். அவ்வளவு கெடுதல் இருக்கு சுவாசத்துல. என்ன பண்ண போறோம்? குடி கெடுதல் தான். அது ஓவரா போறவனுக்கு எதுவுமே கெடுதல் தான். சாப்பாடு கூட கெடுதல் தான். ஓவரா சாப்பிட்டான்னா அதுவே கெடுதல் தான். டயபெட்டிக் காரனுக்கு சர்க்கரை சாப்பிட்டாலே கெடுதல் தான். அரசியல் என்னும் கலங்கிய குட்டையில் நன்முத்துக்களை தேடி காலத்தை வீணடிப்பதை விட குஜராத்தில் இருக்கு. ஆனா அங்க கள்ளச்சாராயமா இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு போல சுமார் சாராயமே குடிச்சிட்டு போகலாம். இதுவும் நல்ல சாராயம் நான் சொல்லல, சுமார் சாராயம் குடிச்சிட்டு போட்டோம். அவ்வளவுதான் சார். அரசியல் என்னும் கலங்கிய குட்டையில் நன்முத்துக்களை தேடி காலத்தை வீணடிப்பதை விட மோட்ச உலகிற்கு வழிவகுக்கும் ஆன்மீகத்தில் உங்களையே நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. சரி, இப்ப என்ன உங்களுக்கு எனக்கு ஒரு கேள்வி பதில் நடந்துட்டு போறது? சாமியார போங்கிட்டு நான் சொல்லல. ஏன்னா சாமியார போறதுக்குலாம் நிறைய முடி இருக்கணும் தலையில. நான் சாமியார போல. ஏன்னா ஒரு புத்தகங்கள், நல்ல ஆன்மீக புத்தகங்கள், ஆன்மீக சொற்பொழிவு, அது மாதிரி நீங்க நிறைய பணி செய்யலாங்கிறது என்னுடைய ஆசை. இது பற்றி உங்களுடைய கருத்து? நன்றி, வணக்கம். எதுக்காக துக்ளக் நடத்துற காலட்சேபம் பண்ண போன்றார்? அவ்வளவு தூரம் படிப்பு இருந்தா நான் ஏன் துக்ளக் நடத்துறேன்? இந்த காலட்சேபம் செய்யறவர்கள்லாம் இருக்காங்களே, உபன்யாசகர்கள், அனந்தராம தீட்சிதர் காலத்திலேருந்து பார்த்தாங்க. எம்பார் விஜயராஜாரியார், அனந்தராம தீட்சிதர், தூப்பர் லட்சுமி நரசிம்மன், இன்னைக்கு இருக்கிற வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு பாகவதம் எழுதி எங்களை கௌரவித்திருக்கிறார். அவர் துக்ளக்க அவரை சம்மதிக்க வைக்கிறதுன்றது லேசப்பட்ட காரியமா இல்லை. அவர் எழுதியிருக்காரு. அதுக்கு அவர் கஷ்டப்பட்டு தனக்கு இருக்கிற அவ்வளவு பலுவில், சுமையில, வேலையில இதையும் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கார் வேலுக்குடி கிருஷ்ணன். இந்த மாதிரி பீப்புள், கிருபானந்த வாரியார், புலவர் கீரன், இப்படிலாம் இருந்திருக்காங்களே. இது வெறும் படிச்சு ஞாபகம் போட்டு நுற்று போட்டா வந்துடாது. அது இம்பாசிபிள். இது யாருக்குமே ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்கணும். அப்பதான் இது வெறுமை ஒழிய. இல்லாட்டா இப்படி ஒரு சரளமா எதுல எந்த பாஷையில் எடுத்தாலும் அவங்களுக்கு வருது, பேசிட்டே போறாங்க. ஒரு நோட்ஸ் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, பார்க்கறது இல்லை. எத்தனை சப்ஜெக்ட்ஸ், ஒரே சப்ஜெக்டை திரும்பி திரும்பி பேசுறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஒரு டிராமாவில் நோட்டு போட்டு ஒப்பிக்கணும் டைலாக் என்னாக்க, அதுக்கே எங்களுக்கு ஒரு ப்ராம்ப்டர் வேண்டியிருக்கு. பட் இது இவ்வளவு தூரம் இவங்க செய்யறாங்கன்னா இது ஒரு கிஃப்ட் ஆஃப் காட் தான் இது. இப்போ சிவகுமார் இருக்கார், ஆக்டர். அவருக்கு என்ன ஞாபக சக்தி தெரியுமா? ஒரு விஷயத்தை படிச்சாருன்னா ஒரு டைம் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் மறக்கிறதே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸே வேணாம் அவருக்கு, அவரே ஒரு ரெஃபரன்ஸ் ஆயிடுறாரு. அது மாதிரி சில பேருக்கு சில கிஃப்ட் இருக்கு. ஐயா, நான் அவினாசிலிருந்து வேலுசாமிங்க. அதாவது மன்மோகன் சிங்னு ஒருத்தர் பிரதமராக இருக்கிறாருங்க. எங்க சார் இருக்கு? என்ன பஞ்சாப் கிரிக்கெட்டரா? நல்ல கிரிக்கெட்டரா சார்? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க.
அதாவது அவர் பிரதமராக இருந்து விவசாயிகள் நட்டமாகுது, எங்களுக்கு தண்ணி இல்லை, நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொன்னா அவர் திட்ட கமிஷன்ல நட்டமாகிற தொழில் நீ ஏன் செய்யறேன்னு கேட்கிறாரு. இந்தியாவினுடைய முதுகெலும்பே 80% பேர் விவசாயி இருக்கிற போது நட்டமாகிறது நாங்க விட்டுப்பாட்டு இவர் சோத்துக்கு என்ன பண்ணுவாருங்க. 1200 இந்த 120 கோடி மக்களுக்கு எப்படி சோறு போட முடியுங்க ஐயா? ஐயா இன்னொரு விஷயம், 60 ஆண்டு காலமா எங்களுக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வேணும்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜ் காலத்துல நெட்டுன கல்லு ஒன்ன கல்லாவே இருக்குதுங்க ஐயா. ஆட்சிகள் மாறிச்சு, பேர் மாறிச்சு. கலைஞர் வந்தாலும் அதைத்தான் சொன்னார். வாஜ்பாய் வந்து கூட 3 தடவை திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் சொன்னாருங்க. அந்த திட்டம் வந்துன்னு சொன்னா ஒரு 30 லட்சம் மக்களுக்கு பெரிய பிரயோஜனமா இருக்கு. எங்க வாழ்வாதாரமே வீணா போச்சுங்க ஐயா. கிட்டத்தட்ட 1400 அடி ஆழத்துக்கு தண்ணி போயிடுதுங்க ஐயா. அதுக்கு ஏதாச்சும் இந்த ஆட்சியாளருக்கு அம்மா கிட்ட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். உங்க அப்படி வந்தா 30 லட்சம் மக்கள் நல்லா பொழைச்சுக்கணும் ஐயா. நான் 43 வருஷமா அந்த துக்ளக் படிச்சுட்டு இருக்கிறேங்க ஐயா. அரசவசரம் போட்ட காலத்துல இருந்து படிச்சிருங்க ஐயா. மன்மோகன் சிங் கிட்ட எங்களை பத்தி நல்லபடியா சொல்லி அம்மா கிட்ட சொல்லி நல்லது பண்ணி கொடுக்கணும்னு பொங்கல் வாழ்த்தோட கேட்டுக்க. நன்றி. எங்க அம்மா கிட்ட நான் சொல்லணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மேலதான் போகணும். மேல போய் சொல்ல வேண்டியதுதான். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க மேல. இவர் சொன்ன கம்ப்ளைண்ட் ஒரு பாக்ஸ் மெட்ரா போட்டு அதுக்கு we will try to draw the attention of the authorities to it. அவ்வளவுதான் எங்களால பத்திரிகை வச்சுட்டு அதுதான் பண்ண முடியும். மற்றவங்க ராமகிருஷ்ணன் மன்மோகன் சிங் விவசாய நஷ்டம், அதனால ஆமா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, விவசாய நஷ்டம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கணும். வேலை இல்லாத எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் ஆகிட முடியும்? ஒருத்தர் தான் ஆக முடியும். அவர் அந்த தைரியத்தில் பேசுறாரு. அவர் மாலதி சுந்தர், எம் வேலுச்சாமி, ராமகிருஷ்ணன், ஜே ஜான்சன், கோவை, ஆர் பிரபு, சென்னை. மாலதி சுந்தர், வேளச்சேரி. அவையோர் அனைக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். கொஞ்சம் உறக்கமா. துக்ளக் ஆண்டு விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். சார், உங்ககிட்ட ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த சில பிரச்சனைகளில் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்காமல் மீடியா ஒரு பெரிய தலைவர் பேசின பேச்சை ரொம்ப அடக்கி வாசிச்சுட்டு, வேற டெல்லியில் நடந்த ஒரு துர்சம்பவம், ஒரு இளம் பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு துர்சம்பவம், அதை பற்றி மீடியாவும் சரி மற்ற இளைய சமுதாயினரும் அடக்கமோ இல்ல ஒரு கண்டிப்போ ஒரு கட்டுப்பாட்டோட நடந்துக்க வேண்டிய ஒரு நடைமுறை நம்ம வலியுறுத்தும் போது மீடியா அதை பத்தி எந்த விதமான ஒரு முற்போக்கு கருத்துன்னு சொல்லாம அதை ஒரு மிகவும் பரபரப்பா பேசி அவங்க புரொட்டஸ்ட் பேசுறீங்க. புரியலமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்ல வரீங்கன்னு புரியல. அந்த டெல்லி சம்பவத்தை பத்தி மீடியா நிறைய எழுதினாங்க. என்னன்றீங்க நீங்க? இல்ல, நிறைய எழுதியிருக்காங்க. ஆனா இப்போ இளைஞர்கள் பொதுவா பெண்கள் கட்டுப்பாடோடும் ஒரு கண்ணியமாகவும் நடைமுறை வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் சொல்ற விஷயங்கள்ல அது ஒரு பெரிய விஷயமா அதை யாருமே கருதல. மீடியா அதை அது பெண்களுடைய சுதந்திரமே பறி போனதமாக எழுதுறாங்களே தவிர அது முக்கியமான விஷயம் ஒரு கலாச்சார சீரழிவுக்கே நடைபெற்று கொண்டிருக்குங்கிறத ஏன் இவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க? ஆசிரியரோட கருத்து இதை பத்தி என்ன? முதல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஆசிரியர் கருத்து இதை பத்தி என்னன்னு கேட்டாங்க. என் சிஸ்டர் விஜயலட்சுமின் பேர். அந்த காலத்துல நான் அவளுக்கு பயந்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு லைஃப். அவ இந்த மேட்டர் வந்ததுன்னா அதை பத்தி நீ பேசக்கூடாது, பேசினி என்ன பாரு. ஏன்னா நான் ஒரு ஏதோ ஏடா கூடமா உளறிடுவேன் அப்படின்னு என் மேல அவ்வளவு நம்பிக்கை. இவங்க சொல்றது தட் இஸ் பெண்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். the way they dress, the way the society in which they move, போற இடங்கள் இதெல்லாம் பத்தி பெண்களுக்கும் ஒரு அக்கறை இருக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் ஹைலைட் பண்ண மாட்டேன்றாங்களே மீடியா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி கருத்து சொன்னாலே அது ஒரு பெரிய தப்புன்னு ஆயிடுறது.
அதாவது ஏதோ பழங்காலம் ஆயிடுறது. பழங்காலத்தில் இங்க பெண்களை மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று கிரியேட் பண்ணி, பழங்காலத்தில் இந்தியாவில் பெண்களுக்கு மரியாதை கிடையாது. அது இப்பதான் வந்திருக்கு மரியாதை. இந்த குஷ்பு அவங்களாம் வந்து மரியாதை வந்திருக்கு. இது வரைக்கும் மரியாதை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பழங்காலத்தில் மனுஸ்மிருதி எதுக்கு எடுத்தாலும் ஆப்படுறது இதுதானே. அதாவது மொத்த பிற்போக்குவாதமும் இருக்கிற புக்கு மனுஸ்மிருதி தானே. அதுல என்ன சொல்லியிருக்கார், எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக, எத்தனை தாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்திர அபலாக்கிரியாக. பெண்கள் எங்கே பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவர்கள் மகிழ்கிறார்கள். பெண்கள் எங்கே பூஜிக்கப்படுவதில்லையோ அங்கே எல்லா நற்காரியங்களும் பயனற்று போகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவு ரெஸ்பெக்ட் உமன்ஹுடுக்கு கொடுத்திருக்கிற கண்ட்ரி தான் இது. இங்க ஒன்றும் இதுல நான் எழுதினதுல கூட என்ன எழுதினேன்னா, என்னமோ இந்த கண்ட்ரியில் இருக்கிற இளைஞர்கள் பூராவே காமாந்தகாரர்கள் மாதிரி. It should be inquired into why our youngsters are continuously indulging in this kind of practice. ரேப்பை பத்தி எழுதுறாங்க. அப்படியே பண்றாங்க யங்ஸ்டர்ஸ். நடக்கிறது இன்சிடென்ட்ஸ், நடக்கக்கூடாது, கொடுமை, கண்டிக்கப்பட வேண்டும், நல்ல தண்டனை தரப்பட வேண்டும். முதல்ல அவர் சொன்ன மாதிரி தண்டனை இருக்கணும். யாருக்குமே தண்டனை கிடைக்கிறது இல்லை, எந்த குற்றத்துக்கும் தண்டனை கிடைக்கிறது இல்லை, எதுக்கும் கிடைக்கிறது இல்லை. நல்ல வேளை சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரா இல்லை இப்போ. இன்னும் அவர் என்ன பண்ணார், இந்த ராபர்ட் வட்ராவேல வந்தப்போ குற்றச்சாட்டு, அது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கம்பெனிக்கும் இருக்கிற விவகாரம், இதுல மற்றவங்களுக்கு என்ன இதை பத்தி அப்படின்னு. அந்த கம்பெனி இவருக்கு அட்வான்ஸ் பண்ணி இவர் லேண்டை வாங்கி அந்த கம்பெனிக்கே 10 மடங்கு விலையில வித்து, இது ஹரியானா கவர்மெண்ட் நடுவில் அந்த கம்பெனிக்கு எல்லா சலுகைகளையும் அளித்து இவ்வளவு நடந்திருக்கு. இதெல்லாம் பத்தி கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இல்லை, பைனான்ஸ் மினிஸ்டருக்கு தான் முக்கியமாக அக்கறை இருக்கணும். அவர் சொல்றார், இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு கவர்மெண்ட்டுக்கும் நடந்தது, நமக்கு என்ன அப்படின்னு. அந்த மாதிரி கற்பழிப்பு அவர் ஹோம் மினிஸ்டர் இருந்திருந்தா, ஒரு கேர்ளுக்கும் ஒரு ஆம்பளைக்கும் நடந்தது, நமக்கு என்ன அப்படின்னு. அந்த அளவு பொறுப்பற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி மீடியா இந்த விஷயத்தில் சரியா நடந்துக்கிறத நினைக்கல. டுடே தி அஜெண்டா இஸ் செட் பை த மீடியா. The TV channels are setting the agenda for the media. And in my opinion, Times Now is the channel which sets the agenda for all other channels. போட்டி போட்டுட்டு பண்றாங்க. இந்த பரபரப்புன்றது நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். இப்ப அது பண்ணி பிரயோஜனம் இல்லை. பரபரப்பு தான் வழி அப்படின்னு ஆயிப்போயாச்சு. அதனால நடக்கிற சில தவறுகள் தானே ஒழிய, பட் அதுக்காக நடந்த இன்சிடென்டினுடைய கொடுமையை, அதனுடைய தாக்கத்தை குறைத்து சொல்லிவிட முடியாது. நடந்திருக்கிறது பெரிய தப்பு. மீடியா இவ்வளவு தூரம் பண்ணதுனால என்னன்னா, இதை பத்தி மக்களுடைய ஒரு அட்டென்ஷன் போக்கஸ் ஆயிருக்கு, இந்த அட்டூழியத்தை எப்படியாவது குறைக்கணும்ன்றதுக்காக. ஆனா உலக அளவில் பார்த்தா நாம ஒன்றும் அப்படி காமாந்தகார நாடாக இருக்கவில்லை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோமானால். அடுத்தது MIM கட்சி ஓய்சி அக்பருதீன் அக்பருதீன் ஓய்சி, அதை பத்தி ரொம்ப எழுதினா செகுலரிசம் பழ போயிடும். செகுலரிசம்ன்றது எவ்வளவு தூரம் பர்வர்டடா இருக்க முடியுமோ திங்கிங், அப்படி ஒரு திங்கிங் கொண்டு வந்திருக்கிற விஷயமா போச்சு நாட்டில். அவர் பேசியிருக்கிறது சுத்த அயோக்கியத்தனம். 15 நிமிஷம் இருந்தா போற எல்லா ஹிந்துஸையும் அழிச்சு காட்டுறோம் பாருன்னு. நடக்கிறது நடக்கல வேற விஷயம். பட் இந்த மாதிரி திங்கிங் ஒரு சிட்டிசனுக்கு வருது அப்படின்னா அது நாட் ஒன்லி கண்டெம்னபிள் பட் இம்மீடியட்லி பனிஷபிள் என்றது IPC. பட் அதை பத்தி ஒண்ணுமே காணும். என்ன அநேகமா அவர் எங்கேயாரும் வெளிநாடு போறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுப்பாங்களே ஒழிய இதுக்கு கொண்டு போய் பனிஷ்மெண்ட் நிறுத்துவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை.
இது ஒரு ராமகோபாலன் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதர் வே அபவுட். அப்ப உலகமே அவரை கண்டிச்சிருக்கும். அதனால அவருக்கு வீசா கிடையாது, ஒரு உறவுக்காரர்களுக்கு வீசா கிடையாது, அவருக்கு தெரிஞ்சவனுக்கு வீசா கிடையாது, நாங்க உள்ள விட மாட்டோம், இது மிருகத்தனம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் மைனாரிட்டி கம்யூனிட்டி, உடனே இது மாதிரி செய்யறதுனால என்ன செய்யறோம் நாம? ஆக்சுவலி we are insulting Islam and Muslims. அதுல ஒண்ணு எல்லாரும் இப்படி பேசுறவங்க இல்ல, அதுல 3/4 பேர் ஏன் இந்த மாதிரி இந்த ஆள் இப்படி பேசினாருன்னு தான் வருத்தப்படுவாங்களே ஒழிய, எல்லாரும் இப்படி பேசணும்னு நினைக்கிறவங்களோ இந்த 15 நிமிஷத்துல அழிச்சு விடலாம்னு நினைக்கிறவங்களோ கிடையாது. எல்லாருக்கும் வாழ்க்கை நடத்தி ஆகணும் இன்னைக்கு, அவ்வளவுதான். ஹிந்துஸோ முஸ்லிம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ யாரா இருந்தாலும். அப்படி இருக்கும்போது அவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இதை ப்ரொடெக்ட் பண்றது, ப்ரொடெக்டிங் திஸ் OIC is an insult to Islam and Muslims, and the Congress government is doing only that. அடுத்து பேர் சார்? சார் ராமகிருஷ்ணன், மாடம்பாக்கம். சார் 2 கொஸ்டின் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எப்படியோ தட்டு தடுமாறி ஃபைனலா டிஎம்கேவோட வாரிசு ஸ்டாலின் சொல்லிட்டு கருணாநிதி அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி நீங்க எப்ப சார் துக்ளக் வாரிசுகள் எல்லாம் அறிவிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். செகண்ட் கொஸ்டின் சார், தேமுதிகவோட அலையன்ஸ் எப்படின்னா ஏடிஎம்கே கிடையாது ஆகி போச்சு 2014ல. அந்த லாஸ் ஏடிஎம்கே எப்படி சார் காம்பன்சேட் பண்ண போகுது? 2 கொஸ்டின் சார். தேங்க்யூ வெரி மச் சார். கருணாநிதி எனக்கு வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் இவர் சொல்றார். இது நம்ம ஹால் உள்ள நுழையத்துக்கு முன்னால் வரைக்கும் ரைட்டு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அவர் நமக்கு என்ன தெரியும்? அது அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பார். நான் சமூக சேவை செய்யறதுல சொன்னேன், ஜனங்களுக்கு சேவை செய்யறதுல எனக்கு வாரிசுன்னு சொன்னேன், தமிழுக்கு பணியாற்றுவதில் எனக்கு வாரிசுன்னு சொன்னேன், இப்படின்னு எதனா மாத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் ஒன்னும் சீரியஸா சொல்லிவிட்டார், நான் எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. கடைசியில் வரேன் வாரிசு விஷயத்து. தேமுதிக பிரிஞ்சு போன அப்புறம் என்ன கேட்டேன், அந்த லாஸை எப்படி காம்பன்சேட் பண்ண போறாங்கன்னு. அது ஏடிஎம்கே காம்பன்சேட் பண்றதை பத்தி யோசிக்கணுமா இல்ல டிஎம்டிகே எப்படி காம்பன்சேட் பண்ணிக்க போறாங்கன்றதை யோசிக்கணுமா எனக்கு தெரியல. டிஎம்டிகே ஹேஸ் டு திங்க் அபவுட் இட். எஸ். பிரபு சென்னை சார். துக்ளக் வாரிசா சார்? சில பேர்லாம் தான் உயிரோடு இருக்கும்போதே தங்கிட்ட இருக்கிறத செட்டில் பண்ணிடுவாங்க. சில பேர்லாம் வில்லு தான் எழுதி வச்சுட்டு போவான். இல்லாட்டா அதை கூட எழுத மாட்டான். அப்புறம் வரவங்க என்ன வேணாலும் சண்டை பிடிச்சுக்கிட்ட போட்டேன். நானும் கலைஞர் 2வது டைப். பிரபு சென்னை. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பேர் ஒரு காரும் 2 வீலரும் ஒரு மோட்டார் விபத்தில் சிக்கிடுச்சுன்னா டூ வீலர் ஓட்டுறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா கார் ஓனரை இல்லை கார் ஓட்டுநரை 304A புக் பண்ணுறாங்க. ஆனால் சென்னை நகரம் தமிழ்நாடு முழுவதும் அந்த மின்வாரிய ஒரு கவனக்குறைவான அதிகாரினால எங்கே பார்த்தாலும் குழந்தைகள் பெரியவர்கள் மின்சார விபத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளுடைய கவனக்குறைவினால அங்கங்கே சஸ்பெண்டில் ஓப்பன் சஸ்பெண்டில் பொதுமக்கள் வீழ்ந்து உயிரிழப்பு ஏற்படுது. அவங்களுக்கு இந்த 304A புக் பண்ணுறதுக்கு சட்டம் மேல்ன்றனால ஐயா அவர்கள் ஆலோசனை சொல்ல ஆசைப்படுறோம். உங்கள் பேர் சார்? பிரபு சென்னை. என்ன சொன்னார்? காரும் பைக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கேஸ் போட்டுடுறாங்க. இப்போ ரோட்டில் மேன் ஹோல் இருக்குது, மெட்ரோ வாட்டர் நோண்டி போட்டுடுறோம். அதில் வேணால் விழுந்தாங்கன்னா நஷ்ட ஈடு கிளைம் பண்ண முடியுமா கவர்மெண்ட்? கவர்மெண்டினுடைய நெக்லிஜென்ஸ் அல்லது கார்பரேஷனுடைய நெக்லிஜென்ஸ் இருந்தால் நிச்சயமாக நஷ்ட ஈடு கிளைம் பண்ண முடியும். மெயின்டைன் பண்ண வேண்டியது கவர்மெண்டினுடைய டியூட்டி, கார்பரேஷனுடைய டியூட்டி. அது அப்படி அவங்க மெயின்டைன் பண்ணாததுதான் விபத்திற்கு காரணம், எனக்கு நேர்ந்த துயரத்திற்கு காரணம் என்று நிரூபித்தால் நிச்சயமாக நஷ்ட ஈடு கிளைம் பண்ண முடியும். எஸ். அப்புறம் சார் ஜான்சன் கோவை வந்தாச்சா? நீங்க தான் ஜான்சனா சார்? ஜான்சன் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஜான்சன். மகாதேவன் காரைக்குடி, அப்துல் மாலிக்
மதுக்கூர், எஸ். கிருஷ்ணமூர்த்தி சித்தூர், ஜி.ஆர். மகாதேவன், அப்துல் மாலிக், எஸ். கிருஷ்ணமூர்த்தி சித்தூர். எஸ். ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். சார், இப்ப தற்போது பிரதமர் நாற்காலி வந்து மியூசிக் சேர் மாதிரி இருக்குது. இந்தியாவில் முலாயம் சிங் யாதவ், மமதா, நிதிஷ்குமார் எல்லாரும் நான் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக இப்ப நாடு வந்து குழப்பமா இருக்குது, பாதுகாப்பு இல்ல, பாகிஸ்தான்ல ராணுவ வீரர்கள் தலையறுக்கப்பட்டிருக்குது, இங்க ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள், மின்சாரம் இல்ல, பல சூழ்நிலையில நாடு மோசமா இருக்குதுங்கிறது மட்டும் எல்லாரும் பேசுறாங்க, ஆசிரியரும் குறிப்பிடுகிறார். இதுக்கு சரி செய்வதற்கு யார் வரணும்? 3 முறை மக்களால் திறம்பட நிர்வாகம் செய்து தன்னுடைய திறமையை மட்டும் முன்னிறுத்தி மின்சாரத்தில் தண்ணீரை பெற்று தண்ணீர் நல்ல முறையில் வழங்கி எல்லா திட்டத்திலையும் முதன்மையான ஒரு மாநிலமாக குஜராத்தை மாற்றி எந்த இலவச திட்டமும் அறிவிக்காத மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய மாநில கட்சிகளிடத்தில் பேசி அந்த தலைவரை இந்திய தேசத்திற்கு பிரதமராக நீங்கள் முன்னிறுத்தி அந்த செயலை செய்ய வேண்டும். தனி வழி உள்ளிட்ட அத்தனை பேரையும் ஒரு வழியாக மாற்றித் தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். another one question சார், ஒன்னு அப்படி அதை செஞ்சிருங்க. ரெண்டாவது நோன் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் பிஜேபி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டவங்களுக்கு நாகர்கோவில், மேட்டுப்பாளையம் நகராட்சி 2 நகராட்சியை கைப்பற்றி இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் 3வது இடத்தை பிடித்த பிறகும் துக்ளக் உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் அல்லது பத்திரிகைகள், ஊடகங்கள் எங்களை இன்னமும் கண்டுகொள்ள மறுப்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இவர் வந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும் என்று வழிகாட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மோடியே நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்றாரு, ஆக்கிடுறேன். இன்னும் பிஜேபியே அதை டிசைட் பண்ணலையே. இப்ப பிஜேபியில எல்லாருமே பிரைம் மினிஸ்டர். அன்னைக்கு யஷ்வந்த் சின்ஹா ஒரு பேட்டியில் சொல்றாரு, எஸ் ஐ எம் ஃபிட் டு பி பிரைம் மினிஸ்டர். இது எல்லாருமே சில பேர் வெளியில சொல்றாங்க, சில பேர் சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் இது. ஏன்னா அது ஜனநாயக கட்சி. சும்மா நம்ம வெளியில பேசணும் ஒழிய கட்சிக்குள்ள ஒருத்தருடைய அதிகாரம் கண்டிப்பா இருந்தாதான் அந்த கட்சி உருப்படுறது. கலைஞர் அதிகாரம் டிஎம்கேல கண்டிப்பா இருக்கு, அவர் குடும்பத்தில் இருக்கோ இல்லையா அது வேற விஷயம். ஆனா கட்சியில இருக்கு. ஜெயலலிதா அதிகாரம் ஏடிஎம்கேல பரிபூர்ணமா இருக்கு. என் டி ராமராவ் அதிகாரம் தெலுங்கு தேசத்தில் இருந்த வரைக்கும் அதுக்கு ஒன்றும் கெடுதல் வந்துள்ள. எம்ஜிஆர் கிட்ட ஏடிஎம்கே இருந்த வரைக்கும் அது ஸ்ட்ராங்கா இருந்தது அவர்கள் இருந்தப்போ. முலாயம் சிங் அவர் பார்ட்டின்னா முலாயம் சிங் தான் பேசணும், அவர் தான் மற்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு லீடர் ரீஜனல் பார்ட்டிஸ்ல தான் இருக்காங்க. நேஷனல் பார்ட்டியில 1000 சொன்னாலும் இந்திரா காந்தி ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் வரும் பொழுது அதற்கு ஒரு கட்டுக்கோப்பு வருகிறது. அதுலயே வேற ஒருத்தர் ஆகட்டும், நிச்சயமா கட்சியில 10 பேர் நானும் தான் தலைவராக இருக்கலாம், நீ மட்டும் என்ன அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி ஒரு ஹெட் ஒன்று இருக்கணும். அதுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கட்சி உருப்படும். இதில் ஜனநாயக ரீதியில் நாங்கள் செயல்படுறோம். அமெரிக்கன் சிஸ்டத்திலேயே அது இருக்கு. இதை நினைச்சு நாம் ஒரு அவமானப்பட வேண்டியதில்லை. இங்கிலாந்துல என்னாச்சு, கன்சர்வேட்டிவ் கட்சியில் தாட்சர் இருந்த வரைக்கும் ரைட், அப்புறம் மேஜர் வந்த அப்புறம் போச்சு. தட் இஸ் ஒரு பவர்ஃபுல் பர்சன் கீழே ஒரு கட்சி இயங்க தயாராக இருந்தால்தான் சரியா இருக்கும். ஏன்னா ஜனங்க கிட்ட போய் இது நான் ஐடியாலஜி பேசுறேன், நான் பாரத மாதா கொள்கையெல்லாம் விளக்குறேன், அது இதுன்னு பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஜனங்க கிட்ட யார் சொல்றான்றது முக்கியம். ஜனங்களுக்கு இட் இஸ் நாட் ஓன்லி த சாங் பட் த சிங்கர் விச் மேட்டர்ஸ். இப்ப இங்க பேசுறப்ப ஒருத்தர் எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டு போனாரு, சொல்லிட்டு போனாரு. அது எழுதின கவிஞர் பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா எம்ஜிஆர் சொல்லிட்டு போனார் என்றார். எம்ஜிஆரா சொன்னார்? யாரோ பாடினார், இவர் உதட்ட அசைச்சார், எழுதினது வேற யாரோ, மியூசிக் போட்டது வேற யாரோ. அதெல்லாம் சேர்ந்து வந்த பாட்டுக்கு கிரெடிட் யாருக்கு போறது? எம்ஜிஆருக்கு போறது. ஆனால் யார் வழியா வருது அதுக்குதான் முக்கியத்துவம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் செயல்படணும். இவங்க டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் இருக்கட்டும், காங்கிரஸ் மாதிரி இங்க ஹெரிடிட்டரி ரூல் வரணும்னு நான் சொல்லல. பட் லீடர்னு ஒருத்தர் வந்த பிறகு அவர் கீழே ஒழுங்கா செயல்பட எல்லாரும் தயாரா இருக்கணும். அவரை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க கூடாது. எங்க அந்த மாதிரி மோடி வந்துடுவார். மோடியை பார்த்து என்ன பயம் பிஜேபியில் எல்லாருக்கும்? தான் சொல்றபடி இவர் கேட்க மாட்டார். அந்த பயம்தான் எல்லாருக்கும் பிடிங்கி தின்றது. RSS பிடிச்சிட்டு நம்ம சொல்றபடி இவர் கேட்க மாட்டார். அதாவது he will not be anybody else's man, he will be his own man. அப்படிப்பட்ட ஆள் தான் வேணும். அந்த மாதிரி ஆள் தான் இந்தியாவுக்கு தேவை இப்போ. ஸோ அது வருமானது பார்க்கணும். பிஜேபியிலேயே அவர் முதல்ல விடுவாளான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் யார் யார் அவரோட போறதுக்கு தயாரா இருக்குன்னு பார்க்கணும். தனி வழிக்கு அப்புறம் போலாமா? நீங்க அப்படி நினைக்கலாம். எதுவுமே நல்ல விஷயங்கள் தனியா நின்றுதான் ஒரு மனுஷன் பேசியிருக்கான். கூட்டத்தோட நின்று பேசுறவன் தான் மேதாவி. தனியா நின்று பேசுறவன் உருப்படாதவன் நினைச்சீங்கன்னா அது நான் உங்களை பத்தி என்ன சொல்றது? கூட்டத்தோட பேசுறேன் சார், பதிலுக்கு பதில் கத்தின்னு இருந்தீங்கன்னாக்க ஒண்ணு இங்க வந்து கத்துங்க. வாட் இஸ் இட் யூ ஆர் டூயிங்? It is not that kind of meeting which you are having here. தனி மனுஷன் அவன் காட்டுற வழியில மத்தவா போறது தான் ஒரு லீடருக்கு அழகு. கூட்டம் எங்க இருக்கோ அங்க போய் நின்று பேசுறதுன்னா 63 கூட்டத்தில் ரோடு போய் நான் நின்று என்ன பேசிட்டு வந்துடலாம். அது சாதாரண பாலிட்டிஷியன்லாம் ஜனங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பேசுற வழி அது. என் வழி தனி வழின்னு சொல்றவன் வா, இஷ்டம் இருந்தா நான் சொல்றது ரைட்டுன்னு நினைச்சேன்னா என் பின்னால வான்றவன் அவன் தான் லீடர். அதனால ஒரு தவறும் கிடையாது. அது எது அது தனி வழின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது, இன்னும் தெரிஞ்சுக்கலாம். சார் நெக்ஸ்ட் யார் பேர்? சார் சார் அப்துல் மாலிக். சங்கர மடத்தை பத்தி அழகிரி தப்பா சொல்றாரு. ஒரு இஸ்லாமிய நான் கேட்கிறேன், சங்கர மடத்தை பத்தி இனிமே யாரு சொன்னா அது ஒரு அரசாங்கம் ஒரு சட்ட கடுமையான சட்டத்தை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சங்கர மடத்தை பத்தி அழகிரி சங்கர மடம்னு சொன்னதா எனக்கு தெரியல. அழகிரி மடம்னு தான் சொன்னார். அழகிரி மடம்னு தான் சொன்னார். கலைஞர் தான் அடிக்கடி சங்கர மடம் சங்கர மடம்னு சொல்றவர். ஏன்னா மற்ற மடத்தெல்லாம் பத்தி அவர் பேச மாட்டார். சங்கர மடம் பார்ப்பன மடம் அப்படின்வார். சங்கர மடத்துல தனக்கு பின்னால தன் பிள்ளை, அதுல அந்த 2-3 பிள்ளைகள் அவளுக்குள்ள சண்டை இருந்ததுன்னா அதை தீர்த்து வச்சுட்டு சொல்லணும். இந்த மாதிரி வாரிசு முறையெல்லாம் சங்கர மடத்துல கிடையாது. சங்கர மடத்துல ஒருத்தர் பீடத்துக்கு தேர்ந்தெடுக்கணும்னா சின்ன வயசுலயே அவருக்கு வேதம் எல்லாம் படிச்சிருக்கான அந்த பையன். அவனுடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், அது பிராமணர்களுக்கு வழிக்கப்பட்ட வழி வழியாக வந்திருக்கிறதா, அவர்கள் பணத்தின் மீது ஆசை இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்களா, அந்த பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்து சின்ன வயசுலயே அவனை கொண்டு வந்து உட்காத்தி வச்சு அவனுக்கு சகல கலைகளையும் கற்பித்து அவனை தேர்ப்பித்து அதற்கு பிறகு அவனுக்கு பட்டம் சூட்டுகிறார்கள். அது சங்கர மடம். நான் இன்னைக்கு நினைச்சேன் நாளைக்கு என் பிள்ளை மந்திரி நாங்க பண்ண முடியாது. அதனால அவர் இது சங்கர மடம் இல்லை என்றார். நியாயத்துதானே சொல்றார். அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் தங்களால முடியாதுன்றதுனால இது சங்கர மடம் இல்லை என்றார். அதனால அவர் சொல்றதுல தப்பு இல்லை. சும்மா கலைஞர் எதை சொன்னாலும் தப்பு கண்டுபிடிக்கணும்னு அது கிடையாது. ரைட்டு. அடுத்தது மகாதேவன், காரைக்குடி. வால்மார்ட் வருகையினால் நாட்டில் வணிகத்தில் ஏற்படும் விளைவுகள் நன்மைகள் என்ன? இரண்டாவது, ஆரம்ப காலத்திலிருந்து வெளிவந்த துக்ளக் அட்டைப்படங்களை புத்தகமாக வெளியிட இயலுமா? துக்ளக் அட்டைப்படங்களை புத்தகமாக வெளியிட அலைன் சீனிவாசன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன். வந்தாலும் வரலாம்.
வால்மார்ட்டை பொறுத்த அளவில் இப்ப குருமூர்த்திக்கும் வரப்போறது. அவர் ஏற்கனவே என்ன வார்ன் பண்ணிருக்கார், சார் பொருளாதாரம் பத்தி நீங்க அனாவசியமா பேசாதீங்க சார், அது உங்க சப்ஜெக்ட் இல்ல. நீங்க எத்தனை சொல்லி வைக்கிறீங்க, எங்க போனாலும் என்ன சோ சொல்லிட்டாரு என்ன கொடாயிரம். அதுக்கு நான் என்ன பண்றது, அவங்ககிட்ட சொல்லுங்க பொருளாதாரம் அவர் சப்ஜெக்ட் இல்லையா, அவர் சொல்லிட்டு போறாரு சொல்லுங்க. இப்ப குருமூர்த்தி சொல்லிட்டாரு, நீங்கிட்ட யாருன்னா கேட்டா நான் என்ன கவலைப்படுறேன், அது அவர் அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு பாரு. என்ன பொறுத்த அளவுல வால்மார்ட் வரத்தினால நமக்கு ஒண்ணு குடிமை போயிடாது. இங்க ரிலையன்ஸ் இதெல்லாம் ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சப்போ எல்லாம் போச்சு, தீர்ந்து போச்சு. ரோட்ல நிமித்த கை வண்டிக்காரன் விற்க முடியாது, சின்ன கடைக்காரெல்லாம் கரியா விற்க முடியாது, எவனுமே ப்ரொவிஷன்ஸ் விற்க முடியாது. அது இது நாங்க எல்லா வியாபாரம் நடந்துன்னு தான் இருக்கு. இந்த நாட்டில் மார்க்கெட் வந்து ரொம்ப வேரிட் மார்க்கெட். எனக்கு தெரிஞ்ச அளவில் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறவனும் இருக்கான், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடறவனும் இருக்கான், சரவண பவன் சங்கீதா இந்த மாதிரி போய் சாப்பிடறவனும் இருக்கான், ஒரு பங்கு கடை மாதிரி இருக்கும் அதுல அந்த கையேந்தி பவன் சொல்றாள் அங்க போய் சாப்பிடறவனும் இருக்கான், தள்ளு வண்டியில ஒத்துன்னு போறவங்கிட்ட பஜ்ஜியோட வாங்கி சாப்பிடறவனும் இருக்கான். எல்லாரும் உண்டுங்க. அதே மாதிரி எந்த கன்சம்ஷன் எடுத்துட்டாலும் பல வகையான தேவைகள் நமக்கு வேணும். வீட்டு வாசல்ல கரியா போடுறவனும் வேணும், பக்கத்து தெருவிலேயே கிடைக்கக்கூடிய இதுவும் வேணும், கடையும் வேணும். கோயம்பேடு வந்தது, எல்லாரும் கோயம்பேட்டுக்கு போடா, அங்க சீப்பு தான். எத்தனை பேர் போறா கோயம்பேட்டுக்கு? ஏதோ சில பேர் தான் போவான், கோயம்பேட்டுக்கு போறேன். அவனுக்கு பைத்தியக்காரன் நினைச்சுப்பான், இங்கே வாங்கிக்கிறத விட்டு அங்க போய் போறான். அதனால இது பலவிதமான மார்க்கெட் இருக்கிற ஊர்ல வால்மார்ட் வந்ததுனால ஒண்ணு கெடுதல் நடந்துடாது. இன்ஃபேக்ட் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் எல்லார்கிட்டையும். ஏன்னா ஒரு போட்டி ஏற்படும், நாமும் சரியா நடத்தணும். அவங்கள்ட்ட போனா ப்ராடக்ட் ஒழுங்கா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்ப அது கிடையாது, அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை எல்லாரும் உண்டாக்கணும்னு எல்லாரும் ட்ரை பண்ணுவான், கடையை கிளீனா வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவான், சர்வீஸ் ஒழுங்கா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவான். அதெல்லாம் யாரும் இப்ப என்னமோ கடைக்காரெல்லாம் கைக்கும் வாய்க்கும் பழைச்சுன்னு இருக்க மாதிரி யாரும் நினைக்காதீங்க. எல்லாரும் நல்ல லாபம், அதனால அதுல ஒண்ணு கொஞ்சம் அந்த லாபத்துல செலவழிச்சு ஒழுங்கு பண்ணுவாங்க வியாபாரத்தை. அதனால ஒண்ணு கொடுங்க கூடாது. So I disagree with Gurumurthy with all pleasure. இப்ப என்ன எனக்கு தைரியம் என்ன, அவர் வந்து இங்க பதில் பேச போறதில்லை, அடிக்கடி அடிச்சு தட்டு போவோம். எஸ் கிருஷ்ணமூர்த்தி, தீர்த்தம், சித்தூர் மாவட்டம், ஆந்திர மாநிலம். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கும் அங்கிருக்கும் சிங்களவர்களுக்கும் மற்ற மைனாரிட்டிகளுக்கும் என்னென்ன உரிமைகள், அங்கு சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் இதற்கு முன் 2-3 மேடையில் சார் அவர்களை கேட்டேன். இதுவரை நான் தொடர் கட்டுரை எழுதவில்லை, இனிமேலாவது எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மானனீய ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருவதில்லை என்று தெரிகிறது. ஆனால் தேசிய நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு இந்திய அளவில் தலைமை தாங்கி அதை அரசாங்கத்தின் மேல் ஒரு இது கொண்டு வர வேண்டும் என்று அவரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய நதிகள் இணைப்புன்றது இப்போதைக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையில் அங்கே தமிழர்களுக்கு என்ன உரிமைகள் எல்லாம் கிடைத்தன என்பது ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தின் போது விவரமாக எழுதியிருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருந்தால் போதும். அதை நிறைவேற்ற இங்குள்ள தமிழ் வீரர்களும் பிரபாகரனின் வீரர்களும் அனுமதித்திருந்தால் இன்று இலங்கை தமிழர்களின் வாழ்வு மிகவும் நன்றாக இருந்திருக்கும். அதை கெடுத்தாங்க, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்போ அதுதான் நான் எழுதினேன், இப்போ அதுதான் சொல்றேன். அந்த ஒப்பந்தம் மட்டும் நிறைவேறி இருந்தால் தமிழர்களின் வாழ்வில் இதுவரை கிடைக்காத உரிமைகள் எல்லாம் கிடைத்திருக்கும். அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தமே வரல. அதுக்கு அப்புறமா இவங்க வரப்போறதில்லை. பெரிய சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணதுக்கு பிரபாகரனும் அவருடைய ஆட்களும் அதற்கு இங்கிருந்து தூபம் போட்டவங்களும் தான் காரணம். இங்கிருந்து அவங்க என்ன சொன்னாங்க பிரபாகரன் கிட்ட, அது இப்ப வெளியில வந்துருது. நான் முதல்ல எப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப ஆதாரபூர்வமாக ஒரு புலி வாயிலாக இது வெளியே வந்து விட்டது. ராஜீவ்காந்தி என்ன இருந்தாலும் தோக்க போறார். அடுத்து பிஜேபி கவர்மெண்ட் வரும், அவங்க ஹிந்துத்துவா
அதனால அவங்க வந்து நம்ம ஹிந்து, இங்க தமிழ் எல்லாம் ஹிந்துன்றதுனால நம்ம சொல்றதை கேட்பாங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரபாகருக்கு தூபம் போட்டு கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவு 1 ராஜீவ்காந்தி கொலை, 2 அந்த இலங்கை தமிழர் ஒப்பந்தம் நாசம். ரைட், அவ்வளோதானே சார்? கூட்டமா? வி. சீனிவாசன் தேன்கனிக்கோட்டை, ஜி. பொன்னுசாமி ஆவடி, சி. குணசேகரன் ராயப்பேட்டை. வி. சீனிவாசன் தேன்கனிக்கோட்டை திராவிட இயக்கம், ஜி. பொன்னுசாமி ஆவடி, சி. குணசேகரன் ராயப்பேட்டை. யாரும் இல்லையா? சாரி சார், முன்னால கூப்பிடாம போயிட்டேன். பேர் சொல்லிட்டு பேசுங்க சார். ஸ்ரீனிவாசன் தேன்கோணிக்கோட்டை. சார், உண்மையாவே வைகோ ரொம்ப கஷ்டப்பட்டு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ராமதாஸ் ஒரு 2 விஷயம் உண்மையாவே பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கு நீங்க 100% சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஏன்? ஆனா ஜெயலலிதா மேடமுக்கு மட்டும் 100% நீங்க சப்போர்ட் பண்றீங்க. பட் இவங்க 2 பேருமே அந்த வைகோ ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆக்டிவிட்டிஸ் உண்மையாவே சீரியஸா பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட், ஆக்சுவலா மிஸ்டர் ராமதாஸ் வந்து இந்த ஜாதி கலவரத்தில் அதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? அதை கொஞ்சம் தெளிவா எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 100க்கு 75% மனசுக்குள்ள இருக்கு எல்லாத்துக்குமே ராமதாஸ் பண்றது கரெக்ட்னு சொல்லிட்டு. பட் வெளியே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா 100க்கு 75% கண்டெம் தான் பண்றாங்க. பட் நீங்களும் ஆதரிக்கிறீங்க. பட் அது 100% நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. அதை பத்தி கொஞ்சம் உங்க கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் சார். இவரே நான் விவரமா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மறைமுகமாகவே பேசிட்டு போறாரு. வைகோ 3 விஷயம்ன்றார். என்ன விஷயம் சொல்றதுக்கு அவருக்கே முடியலையா என்னன்னு தெரியல. எனக்கு சொல்றதுக்கு இருந்தது தானே சொல்றதுக்கு. என்ன நடைபயணம் மெரினால வாக்கிங் போற மாதிரி போயிட்டு இருக்காரு. டயபெட்டிஸ்க்கு நல்லது. ஆனா வாக்கிங்க கெலட்டா பண்ணி நான் இப்படி ஆகிப்பட்டேன். என்ன எல்லாரும் வாக் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்பெல்லாம் வாக்கிங்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த டாக்கிங் தான், வாக்கிங் கிடையாதுன்னு. ஒரு தடவை பிளேன்ல போயிட்டு இருந்தான். ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். உட்காந்துட்டு இருந்து நான் ஒன்றும் ஆரம்பிக்கல. அந்த ஆளா டூ எனி எக்ஸசைசஸ் அப்படின்னு. கிடையாது சார் அப்படி. நான் டெய்லி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். ஜாகிங் பண்ணுறேன். சரி, ரைட்டு. அதான் உள்ளுக்குள்ள இந்த புத்தகம்லாம் எடுத்து பாரு. பிசிக்கல் எக்ஸசைஸ் இவ்வளோ இருக்கு, உடம்பு இப்படி ஃபிட்டாக இருக்கும், வயர் இப்படி மடிப்பா அப்படி இருக்கும். நான் பார்த்தேன், எனக்கு தாங்க முடியல. இது ஒன்று நான் ஆல்ரெடி நடக்கிறது இல்லை, இவர் இந்த மாதிரி பண்ணுற வைத்தறிச்சலாக இருக்கு. சார், ஒன்று பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த ஸ்போர்ட்ஸ்மென், இந்த வெயிட் லிஃப்டர்ஸ், இந்த அத்லெட்ஸு, இப்போ உங்களை மாதிரி பாடி வச்சிருக்கிறவன், இவன் எவனாவது ஒரு சயின்டிஸ்ட் ஆனானா, எவனாவது ஒரு பெரிய புக்கு பிரமாதமாக ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் ஆனானா, எவனாவது ஒரு பெரிய டாக்டர் இன்ஜினியர் ஆனானா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி சயின்டிஸ்டோ இல்லை பெரிய பாலிட்டிஷியன்ஸ் லைக் ராஜாஜி, வின்ஸ்டன் சர்ச்சில், இந்த மாதிரி பீப்புளோ யாராவது வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணியிருக்காங்களா? சார், ஒன்றும் உடம்பை வளர்க்க முடியும், இல்லை மூளையை வளர்க்க முடியும் சார். ரெண்டுத்தையும் சேர்த்து வளர்க்க முடியாது. நீங்க உடம்பு வளர்த்துட்டு இருக்கீங்க, நான் மூளையை வளர்த்துட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு நிஜமாவே சந்தேகம். சார், சீரியஸா சொல்றீங்களா? பின்ன என்ன இது? சரி, இது கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆமாம் சார், நான் படிச்சிருக்கேன் இதை பத்தி. உடனே ரைட், நான் விட்டேன் சார், இனிமே இதெல்லாம் பண்ணவே போறது இல்லை. ஆஹா, வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைடா இதுன்னு தீர்மானம் பண்ணி அந்த மாதிரி வைகோ வாக்கிங் போட்டோம். உடம்புக்கு நல்லது, செய்யட்டும், யார் வேண்டான்ற. ராமதாஸ் ஜாதியை பத்தினா, வேணும்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை டார்கெட் பண்ணி பண்றது யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தப்புதான்.
Sir, we cannot get over the fact that the Harijans had been a suppressed lot for ages and ages. கிட்டவே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தோம். அவங்களுக்கு சில காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்கலாம், அதனால சில விபரீதங்கள் நடக்கலாம். அதை வச்சுட்டு ஏதோ 1-2 இன்சிடென்ட் ஸ்டேயா இங்க அங்க நடந்து வச்சுட்டு ஜெனரலைஸ் பண்ணி ஒரு கம்யூனிட்டி மேலே ஹேட்ரட் வரவழைக்கிறதுன்றது நல்லதே கிடையாது. சமுதாயத்திற்கு அது நல்லதும் அல்ல, நியாயமும் அல்ல. அதனால நான் எங்க இன்னும் வரவேற்றிருக்கின்ற நான் ஒன்றும் அதை வரவேற்கிறதே கிடையாது. ராம்தாஸ் பண்றது ஒன்னும் ஜெனுவினா பண்றாரு, நான் இன்னைக்கு நம்புறேன். மதுவிலக்கு அவரை மாதிரி யாரும் அதை தொடர்ந்து பண்றது கிடையாது. நான் அது நடக்குன்றது ஒத்துக்கல, பட் அவரை பொறுத்த அளவில் அதுல ரொம்ப ஃபார்ம் ஃபெய்த் இருக்கு அவருக்கு. ஏன்னா அவர் தன் கம்யூனிட்டி அதனால பாழா போறதுன்னு நினைக்கிறார் அவர். அதனால அதுல அவருக்கு ஃபார்ம் ஃபெய்த் இருக்கு. வைகோக்கு எதுல ஃபெய்த் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். ஏன்னா பார்லிமெண்ட்லயே டிக்ளேர் பண்ணார் அவர், நான் ஈழம் சிட்டிசன்னாக்க எனக்கு பெருமை அப்படின்னார். அதாவது இந்த நாட்டினுடைய சிட்டிசன் கூட இல்லை, அவ்வளவுதான் அவர்கிட்ட. அப்புறம் பொன்னுசாமி ஆவடியில இருந்து பேசுறேன். ஆவடிலாம் பேசல சார், இங்க மியூசிக் அகாடமில பேசுறேன். ஆவடியில இருந்து போன்ல பேசுறீங்க. கடந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்ட தவறுகள் தொடர்ந்து இப்பொழுது குறைந்த மாதிரி தெரியவில்லை. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு ஏன் குறையவில்லை, தடை எங்கோ இருக்கிறது, நன்றாக தெரிகிறது, தாங்கள் கூறவும். சட்டம் ஒழுங்குன்னா சார் கொலை கொள்ளை இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கிட்ட இல்லை, அது குறைஞ்சதா ஜாஸ்தியாச்சான்னு. ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்சிக்காரங்கள் தலையீடு என்பது நிச்சயமாக இப்பொழுது கிடையாது. அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றது, ஒரு லிட்டிகேஷன் இருந்தா அங்க உள்ள போந்து நான் சரி பண்றேன்னு பண்றது ரவுடியினுடைய அட்டகாசம், அந்த மாதிரி தாதாயிசம் ரவுடியிசம் அதுவும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிச்சயமா லா அண்ட் ஆர்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. போ கிரைம் குறையும் நினைக்கிறேன். பிகாஸ் இப்பதானே இந்த ஆட்சி வந்து 1.5 வருஷம் தான் சார் ஆறுது. இதனுடைய கெடுபடி எல்லாம் அதிகமாக டெஃபினெட்லி கிரைம் மற்ற கிரைம்ஸும் குறையும் நினைக்கிறேன். என்ன அவ்வளவுதானே? இதுதான் லாஸ்டா. அனைவருக்கும் வணக்கம். குணசேகரன், ராயப்பேட்டை. ஆசிரியரிடம் 3 கேள்விகள். எப்பொழுதுமே அவர் திரு ஜெயலலிதா அவர்களை மிகவும் சிறந்த நிர்வாகி என்று சொல்கிறார், கிராஸ்பிங் பவர் உள்ளவர் என்று சொல்கிறார். ஆனால் கடந்த பல விஷயங்களும், சமீபத்தில் நடந்த அண்ணா ஆட்சி போன்ற விஷயங்களும் அவரிடம் கிராஸ்பிங் பவர் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. திரு ஆசிரியர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை காமராஜருக்கு ஒப்பாக சொல்லவில்லையே தவிர மீது அனைத்தும் சொல்லிவிட்டார். இது எந்த அளவுக்கு நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. இரண்டாவது, கடந்த ஆண்டு விழாவிலே மோடி அவர்கள் கலந்து கொண்டார். இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு திறமை அவரிடம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக திரு நிதிஷ்குமார் அவர்களை அவர் விளம்பர பிரியர் என்று கடந்த ஆண்டு விழாவில் குறிப்பிட்டார். இந்த தேர்தலிலே குஜராத்திற்கு சென்று சர்வே செய்தது போல ஏன் பீகாருக்கு ஒரு டீமை அனுப்பி செய்யவில்லை என்று திரு ஆசிரியர் அவர்கள் விளக்க வேண்டும். மூன்றாவது, இந்தியாவில் இன்றும் கல்விக்கு உரிய ஒரு முக்கியத்துவமோ அல்லது அதற்குரிய ஒரு குறிப்பிட்ட இலக்கை நடக்கக்கூடிய ஒரு திறமையோ காமராஜருக்கு அப்புறம் யாரிடமே இல்லை என்றுதான் தோன்றுகிறது, இன்க்ளூடிங் ஜெயலலிதா. இதற்கு ஏதாவது ஆசிரியர் மூலமாக தீர்வு கிடைக்குமா என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்விக்கு காமராஜருக்கு பிறகு யாருமே முக்கியத்துவம், பீகாருக்கு ஏன் டீம்? கல்விக்கு ஜெயலலிதா முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. அது இந்த கவர்மெண்ட் கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் பெண்கள் கல்வியில் மிகப்பெரிய கவனத்தை செலுத்துகிறது. ஏழைகள் கல்வி பெற வேண்டும் என்பதையும் கவனம் செலுத்துகிறது. கிராமப்புறங்களில் எல்லாம் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், வெறும் நகரப்புறங்களில் மட்டுமே கல்லூரிகள் இருக்கக்கூடாது என்பதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. அதனால் அந்த லேப்டாப் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கல்வியை மேம்படுத்துவதற்காகத்தான். கல்வியில் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்று சொல்வது ஏற்க முடியாதது. நிதிஷ்குமார் வேணும்னே மட்டம் தட்டுறார். பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் தான் நான் எழுதியிருக்கிறேனே தவிர நானாக எதையும் எழுதிவிடவில்லை. ரெண்டாவது, ஏன் அங்க யாரையும் அனுப்பல என்றார். அனுப்புறேன், குஜராத்துக்கு அனுப்பிச்சோம், பீகாருக்கு அனுப்புறது நல்லதுதான். இதே கொண்டு குஜராத்தை விட்டுட்டு பீகார் தெரியுமான்னு ஆரம்பிக்கிட்டேன் அவரு. அது செய்யறோம், இட்ஸ் குட் ஐடியா, ஐ வெல்கம் இட். பார்த்துறோம், கம்பேர் பண்றோம்.
அப்புறம் சார் ஓவர் இல்லையா? ரைட் சார். சரி வாங்க. உங்க பேரு? கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன், ஈரோடுங்க. எழுதிக்கோங்க சார். எழுதிக்கோங்க சார். இப்போ இவர் நரேந்திர மோடி சார் ஒரு தனி மெஜாரிட்டி உள்ள அரசாங்கத்தை நடத்துறதுனால அவர் பல சாதனைகளை புரிஞ்சிட்டு வர்றார். அவர் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா பிரதமர் ஆகிறப்ப பல கூட்டணி நிர்பந்தங்கள் வரும், பலவிதமான சிக்கல் வரும். ஏன் பாஜகவிலேயே கூட அவருக்கு ஒத்துழைப்பு கிடைக்காம போகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரால் சிறப்பா செயல்பட முடியுமா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. ரெண்டாவது சார், நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ இன்னைக்கு ஒண்ணுதானா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் நினைச்சிட்டு இருந்தேன் தப்பு தப்பா பண்ணுன்றதான போன நினைச்சேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். எப்ப நீங்க சொல்றீங்களோ அப்போவே நான் உங்க சைடு வந்துட்டேன் சார். இன்னைக்கு ஏன் நீங்க இன்னும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவே இல்லை? இவர் ஒருத்தருக்கு தான் ஞாபகம் இருக்குது இது ஒரு புத்தாண்டா இருந்ததுன்னு. நரேந்திர மோடிக்கு கூட்டணியில சமாளிக்க முடியுமான்னு கேட்கிறார். ஏன்னா சென்ட்ரல்ல கூட்டணி தானே வந்தாகணும்னு. இப்பவே அவர் கூட்டணி தான் சமாளிச்சுட்டு வந்திருக்கார். RSS ஒரு பக்கம், பிஜேபி தலைமை ஒரு பக்கம், பிஜேபியில் ஒத்தொத்தர் ஒரு பக்கம், இந்த கேஜுபாய் பட்டேல் மாதிரி ஜாதியை நம்பி அரசியல் நடத்துகிறவர்கள் ஒரு பக்கம். இதெல்லாம் போராதுன்னு இவங்களெல்லாம் மேனேஜ் பண்றது போராதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேனேஜ் பண்றது ஒரு பக்கம். அங்க சிபிஐ வேணும்னு என்னென்ன பண்ணலாம்னு, கெடுதல் பண்ணலாம், குடி தோண்டலாம்னு பண்றது, அதை சமாளிக்கிறது ஒரு பக்கம். அப்படின்னு பல விதங்களில் அவர் இப்பொழுதே கூட்டணி ஒரு மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கார். ஐ திங்க் வி கேன் மேனேஜ் எனி சிச்சுவேஷன்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அண்ட் ஒரு ஹெட் ஒழுங்கா இருந்தாலே மற்றவங்கெல்லாம் விழுந்து பிடுங்க மாட்டாங்க. அது எங்க செய்ய ஒருத்தர் ட்ரபிள் மேக்கர்ஸை எங்க ட்ரபிள் பண்ணலாம்ன்றத பார்த்துன்னு தான் பண்ணுவாங்க. எங்க தங்களுடைய ட்ரபிள் மேக்கிங் கொஞ்சம் பலனளிக்குமோ அங்கதான் செய்வாங்க. இப்ப கலைஞர் எதுல சென்டருக்கு மிரட்ட முடியும்? வரல குடும்பத்துக்கு பதவின்னா மிரட்ட முடியும், அதுல மட்டும் மிரட்டுவார். இந்த மாதிரி ஒரு ஹெட் தீர்மானமா இருக்கார் அப்படின்னாலே மற்றவங்கெல்லாம் they will fall in line. இப்போ ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க சார். என்ன சத்தம் கேட்டுது? ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க சார். அவர் மேனேஜ் பண்ணாத கூட்டணியா அது ஏடிஎம்கே. அதுல இருக்கிற டிஸ்பரேட் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு விதமான பேர்கள் அதில் கலந்திருக்கிறார்கள். இந்திய ரசிகர்கள், திமுகவை பிடிக்காதவர்கள், திமுகவினால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைத்து விடாதா, வெற்றி கிடைத்து விடாதா, பதவி கிடைத்து விடாதா என்று அலைபவர்கள், இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க நிறைய பேர். சோ அந்த நல்லவங்களை வச்சுட்டு மற்றவங்களை மேனேஜ் பண்ற கலையை அவர் கற்றிருக்கிறார். அதுவும் ஒரு கூட்டணி தான். நம்ம வீட்டில் நம்ம பண்றதும் கூட்டணி தான். எல்லாம் நம்ம இஷ்டப்படியா நடக்கிறது. யாருன்னா அப்படி சொன்னா நான் நம்ப மாட்டேன். எல்லா இடத்துலயுமே கூட்டணிகள் மேனேஜ் பண்ணப்பட்டுத்தான் ஆக வேண்டும். மனிதர்கள் 2 பேர் ஒரு விவகாரத்தை பண்ணணும்னா அது ஒரு கூட்டணி தான். அங்க இப்ப மெயினா நிறைய பேர் துக்ளக்கில் கேட்கறது, இங்க கூட ஒருத்தர் கேட்டார், ஜெயலலிதாவை ஆதரிக்கிறீங்க. ஆதரிக்கிறதுன்னா எல்லாத்திலையும் ஆதரிக்கலையே. கூடங்குளம் விஷயத்தில் முதல்ல கடுமை காட்டியிருக்கணும் நான் பேசினேன், எழுதினேன். இந்த லைப்ரரியை பத்தி பேசுறாங்க. அண்ணா லைப்ரரி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எழுதினேன். மணல் திருட்டப்பட்டது எழுதினோம். ராஜபக்ஷ போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டும், இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் என்னுடைய கருத்துக்களை நான் வலியுறுத்தி எழுதி வந்திருக்கிறேன். அதனால இன்னும் எல்லாத்திலுமே நான் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்லை.
இப்ப இந்த கவர்மெண்ட்ல 47,000 ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள். அதை பத்தி ஒரு புகார் வரல, இது வரைக்கும் ஒரு புகாரும் வரல. அதை பத்தி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல அவர் நட்ராஜ் வந்தப்புறம் 27,000 பேரை நியமனம் பண்ணிருக்காங்க. நட்ராஜ் வந்தப்புறம்னால் நட்ராஜை அங்கே அமர்த்த வேண்டும் என்று ஒரு முதலமைச்சருக்கு தோன்றியது. அதுவே ஒரு நிர்வாகத்திறன். அவர் மூலமா 27,000 பேர் நியமனம் ஆயிருக்காங்க, ஒரு புகார் இல்ல. 13,500 போலீஸ்காரங்க நியமனம் ஆயிருக்காங்க, அதை பத்தி புகார் இல்ல. இதெல்லாம் நான் சொல்லிட்டு போனா நீ நமது எம்ஜிஆர் மாதிரி எழுதுற. சரி, அதுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு வந்தா நல்லா இருக்கும். அது வரமாட்டேன்றது, இந்த பேர் மட்டும்தான் வருது. பட் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன, சிஎம் பார்க்க முடியல. இது இங்க கூட யாரோ உள்ள நுழைச்சு, இதை பத்தி நீங்க பேசணும் சார். சிஎம் பார்க்கவே முடியறது இல்லை சார். இன்னும் இவர் இன்னும் எல்லா சிஎம்மையும் இவர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், இந்த சிஎம் தான் இவர் பார்க்க முடியல மாதிரியும், சிஎம் பார்க்கவே முடியல சார். எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன். எதுக்கு சார் பார்க்க முடியல, எதுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்க நீங்க? இல்ல சார் பார்க்க வேண்டாமா சிஎம்னா? என்ன சிஎம்னா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலையா அப்படின்னு பார்த்தா நான் தான் பெஸ்ட் சிஎம். நான் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருப்பேன். என்ன எனக்கு வேற வேலை இல்லை. சொல்றாங்களே எத்தனை கம்பெனிகள், தொழிலதிபர்கள் எத்தனை கம்பெனி அதிபர்கள் பார்த்திருக்கிறார்கள். 26,000 கோடி 28,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுக்கு எம்ஓயு எல்லாம் போடப்பட்டிருக்கு. எப்படி பார்க்காமையா நடந்தது? பார்த்துதானே நடந்தது. சாயப்பட்ட பிரச்சனைன்னு வந்தது, அதுக்கு உண்டானவங்களை பார்த்தாங்க. அணுமின் நிலைய பிரச்சனை 2-3 தடவை இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க எவ்வளவு சமாதானப்படுத்துவதற்காக கூடங்குளம் விஷயமாக அவர்களை சந்தித்து பேசினார். வணிகர் பிரதிநிதிகள் அவங்க வாட்டு பிரச்சனைனாலும் சரி, எஃப்டிஐனாலும் சரி, அவங்கள மீட் பண்றாங்க. சிறுதொழில் சங்கத்தினரை மின்வெட்டு காரணமாக அவங்கள மீட் பண்ணி பேசியிருக்காங்க. சினிமா உலக பிரதிநிதிகள் சர்வதேச பட விழான்னா அவங்கள மீட் பண்ணிருக்காங்க. வக்கீல் பிரதிநிதிகள் க்ஷேம நிதிக்காக, வக்கீல் க்ஷேமமா இருந்து யாருக்கு என்ன நல்லது நடக்க போறதுன்னு தெரியாது, பட் ஏதோ க்ஷேம நல நிதிக்காக அதுக்கு பேசியிருக்காங்க. சந்திக்கிறது தான் வேலை. என்ன நான் சொன்ன மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி எல்லாரையும் சந்திச்சுட்டு இருந்தார் கலைஞர். அவருக்கு அப்படி சந்திச்சுட்டு இருந்தா தான் பொழுது போகும் அவருக்கு. இல்லைன்னா அவர் சிஎம் இருந்து என்ன பண்றது? அவர் என்னமோ இது பண்ண போறது, வேற சிஎம் வேலை ஒன்றும் அவர் செய்ய போறது இல்லை. பொழுது போகணுமே என்ன பண்றது? அதுக்காக எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தார் அவர். அதனால சினிமா டயலாகும் எழுதினார். இப்ப பவர் போச்சு, சினிமா டயலாக் ஆப்பர்ச்சுனிட்டியும் போச்சு. அப்போன்னா அது சினிமா டயலாக் எழுதினா அவருக்கு எதனா கான்ட்ராக்ட் அது இது கிடைக்கும். படம் போட்டியானாலும் அது ஒரு பக்கம் போகட்டுன்னு விட்டுட்டு இன்னொரு பக்கம் நல்லா சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கு வழி இல்லை. அதனால இப்ப சினிமாவுக்கு டயலாக் கிடையாது. மின்சார பிரச்சனை ஒரு பிரச்சனை, அது விஷயமாக அப்படியே அப்பப்போ அப்படி ஹிண்ட் பண்ணிட்டு போனாங்க எல்லாரும். விண்ட் பவர், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜெனரேஷன் ரெண்டுமே ரொம்ப ஃபெயில் ஆனது. இதுக்கு காரணம் இயற்கை. தண்ணியும் இல்லை, காத்தும் இல்லைன்னப்போ, தண்ணி இல்லைன்னப்புறம் விவசாயிகளுக்கும் கூடுதலாக மின்சார சப்ளை வேண்டியிருந்தது. பம்ப் பண்ணுறதுக்கு என்ன மழை இல்லைன்றதுனால அவங்களுக்கு பம்ப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு விவசாயத்துக்கு நிறைய பவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. வெளிமாநிலத்திலேருந்து வாங்கலைன்னா சென்டர் தர போடுறோம், அதுக்கு வேண்டிய உண்டான பாதையை கொடுப்பதில்லை. அந்த பாதையை அவர்கள் செப்பனிடவில்லை, விரிவுபடுத்தவில்லை. டெல்லி எங்களுக்கு வேண்டான்னு சரண்டர் பண்ண பவரை கொடுன்னா உனக்கு கொடுக்க மாட்டேன், பாகிஸ்தானுக்கு ஒன்னா கொடுக்குறேன்றாங்க. ஏன்னா பாகிஸ்தான் நமக்கு ரொம்ப வேண்டிய கண்ட்ரி, தலையை தான் செய்வரா, அதனால அவனுக்கு கொடுக்கலாம். ஆனா இப்போ இதையே சொல்லிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. பட் இது என்னென்ன குறை இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இதெல்லாம் டிஎம்கே விட்டுட்டு போயிருக்கான். டிஎம்கே இதெல்லாம் விட்டுட்டு போனது மட்டும் இல்லை, மேல சில செய்திருக்க வேண்டிய காரியங்களையும் செய்யல. மேட்டூர், வல்லூர், இதெல்லாம் தூத்துக்குடி, வடசென்னை, இங்கெல்லாம் பவர் ஜெனரேஷனுக்கு ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் அப்படியே அப்படி நிற்கிறது. அதனாலேயும் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இப்ப துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்ப பவர் சப்ளை அதிகமாயிருக்கு. வெளியூர்ல இருந்து வரவங்க பூரா சொல்றாங்க முன்ன மாதிரி கடுமையா இல்லை, பவர் கட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய இடத்துல நான் செக் பண்ணேன், கிராஸ் செக் பண்ணதுல அதுதான் ஃபேக்ட்னு தெரியுது. எல்லா இடத்துலையும் பவர் கட் குறைஞ்சிட்டு வருது. ஜூனுக்குள்ள நல்லபடியாவே குறையும்.
அதற்கு பிறகு இந்த இயர் எண்டில் நிச்சயமா பவர் கட் இருக்காது அப்படின்னு அஷ்யூர் பண்றாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருப்பது தெரிகிறது. அதனால இந்த மிகப்பெரிய பிரச்சனை, இந்த மிகப்பெரிய குறை இதனால இருக்கிற இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு மின்சாரத்தை நம்ம டோட்டலி டிபெண்ட் பண்றோம். எதுக்கு எடுத்தாலும் நமக்கு மின்சாரம் வேணும். மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால படுற கஷ்டம், சாதாரண ஜனங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஆனா அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுட்டு அது ஒரு வார் ஃபுட்டிங்ல டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நன்றாவே தெரிகிறது. ஆகவே இன்னொரு 3-4-5 மாசத்துல ஒரு நல்ல கிளியர் பிக்சர் எமர்ஜ் ஆகும். அதுக்கு பிறகு இயர் எண்டில் இது டோட்டலி பவர் கட் விலகும் அப்படின்றத நான் நம்புறேன். என்ன இத்தனை ஜெனரேஷன் வருது. இதெல்லாம் தவிர இந்த கவர்மெண்ட் ஆதரிக்கிறேன் அப்படின்னா, ஏன் எதிர்க்கல அப்படின்னா, டிஎம்கே திரும்பி வரக்கூடாது. நான் போன தடவை சொன்னேன், நெருப்பு, கடன், விஷம் இதெல்லாம் அழிக்கிறதுனா ஒரேடி அழிச்சுடணும், இல்லைன்னா திரும்பி வளரும். அந்த மாதிரி அழிக்கப்பட வேண்டிய சக்தியாக திமுக விளங்குகிறது. திரும்பி வந்ததுன்னா என்ன ஆகுன்றது கொஞ்சம் நீங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் யோசிச்சு பார்க்கணும். என்னவெல்லாம் அட்டகாசம் நடந்தது இங்கன்னு. ஒண்ணுமில்லை, இந்த நிலப்பரிப்பு கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. போன ஏப்ரல் வரைக்குமே 758 கோடி ரூபாய்க்கு மேல ரெக்கவர் பண்ணி, ஒருத்துக்கு மேல ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணிருக்காங்க. மிரட்டி வாங்கிறது, தமிழ்நாட்டையே கூறு போட்டு இருந்தாங்களே. சோ அந்த மாதிரி ஒரே ஒரு குடும்பத்திற்காக ஒரு மாநிலம் இயங்குவது என்ற நிலை திரும்பி வந்துவிடக்கூடாது. அதுக்காகவே இந்த கவர்மெண்ட்டை சும்மா ஒன்றுத்துக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணாம நியாயமாக எதில் இருக்குமோ அதில் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் இல்லை. பார்லிமெண்ட்ல காங்கிரஸை பத்தி சொல்லணும்னா ஊழலை பத்தி தான் பேசணும். ஒன்னா ரெண்டா, அது பாட்டுக்கு ஊழல் மேல ஊழல். ஆதர்ஷ், காமன்வெல்த், ஸ்பெக்ட்ரம், ஒண்ணு மேல ஒண்ணு இது ஒவ்வொன்னா மறுத்துட்டே வந்தாங்க. கடைசியில பார்த்தாங்க ஒரேடியா இதெல்லாம் ஒவ்வொன்னா மறுத்துட்டு இருக்கிறத விட இந்த சிஏஜிஏ தண்டம்னு சொல்லிடலாம், அவரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு கணக்கே தெரியாதுன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. வாத்ரா மேல புகார் வந்தப்ப நான் சொன்ன மாதிரி சிதம்பரம் சொல்லிட்டார், தனி ஆளே யாரோ ஒரு கம்பெனி, அவங்களுக்குள்ள ஏதோ விவகாரம், எங்களுக்கு என்ன அப்படின்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுறதுக்கு தயாரா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கம்பெனிக்கும் ஏதோ எங்களுக்குள்ள என்ன அப்படின்னு இந்த மாதிரி சொல்றாரு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நிலக்கரி ஊழலுக்கு அவர் சொன்ன பதில் ஒன்றும் பிரமாதம், நிலக்கரி தான் வெளியில எடுக்கலையே அப்படின்னு. அதாவது ஒரு கேஷ் பாக்ஸ்ல 1 கோடி ரூபாயை வச்சு ஒருத்தனுக்கு 1000 ரூபாய்க்கு அதை கொடுத்துட்டு, ஏன்டா இந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு கொடுத்தாது 1 கோடி சமாச்சாரம்னா அந்த துட்டு தான் வெளியில எடுக்கலையே, அவங்ககிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கணக்குல புலி என்ன சொல்றார், 2G ஊழல் பத்தி கேட்டா கத்தியால குத்தி என்னன்றார். இதோட கத்தியால நீங்க என்ன குத்திடலாம், கருணாநிதி டயலாக் மாதிரி இருக்க ஒழிய சிதம்பரம் பேசுற மாதிரியே இல்ல. சகவாச தோஷம், வேற ஒண்ணும் இல்லை. திரும்பி மனுஸ்மிருதிக்கு வரேன் சார். எல்லாருக்குமே ஏதோ சொல்லணும்னு இருக்கும் மைண்ட்ல. ஒருத்தர் அதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பேசவே முடியாது. மனுஸ்மிருதியிலேயே சொல்லியிருக்கு. நான் எனக்கு சில சமயம் என்ன வருதுன்னா, ஏன் நம்ம இப்படி இருக்கோம், இப்படி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரால் இப்படி பேச முடியுது, அது ஒரு கம்பெனிக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் நடக்கிற விஷயம்னு. அந்த கவர்மெண்ட் ஃபேவர் பண்ணியிருக்கான், லேண்டை கொடுத்துருக்கான், அவனே பணத்தை அட்வான்ஸ் பண்ணி அந்த கம்பெனியை அவனே திரும்பி அதிக விலைக்கு வாங்கிக்கிறான் அந்த நிலத்தை. இதெல்லாம் ஒருத்தருக்கு நடக்கிறது. அவர் நாட்டினுடைய நம்பர் 1 ஃபேமிலியில் இருக்கார். இது கேட்டாக்க இப்படி ஒருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரால சொல்ல முடியாது. அவர் இதோட சொன்னார், குஜராத்துக்கு சொன்னார். அவர் நாங்க தான் ஜெயிச்சோம். என்னடா அண்ணா, போன தடவை விட உனக்கு 2 சீட்டு குறைஞ்சிருக்கு, அப்ப நாங்க தானே ஜெயிச்சோம். ஐயா, சின்ன பசங்க பேசுற மாதிரி இருக்கு, எப்படி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுற மாதிரியா இருக்கு.
இந்த ட்ரிக் தோனிக்கு தெரியாம போச்சு. அந்த மாதிரி இருந்தா ஒவ்வொரு தடவை தோக்கிறப்ப போன தடவை 2 தடவை நீ குறைச்சலாச்சு, நாங்க தானே ஜெயிச்சோம். இது ஒண்ணும் சிதம்பரம் ஒரிஜினலா கண்டுபிடிச்ச ஐடியா, நியாயமா பார்த்தா காப்பி ரைட் எங்களுது. என்ன மிஸ்ஃபிட்ஸ்னு ஒரு டீம் ஒன்று நடத்தினோம். அதுல லீக்ல என்ட்ரிக்கு அதுல ஒரு மேட்ச்ல நாங்க 250 என்னமோ எடுத்தோம், எதிர 150 என்னமோ எடுத்தாங்க. 100 ரன்ஸ் லீடு எங்களுது, நாங்க வின் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங். 2வது மேட்ச்ல 60 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டோம். அம்பையர் கிட்ட போனோம், நானும் என் ஃப்ரெண்ட் ரங்காச்சாரி இல்லை, 2 பேரும் போய் கொஞ்சம் கரெக்டாக பண்ணலான்னு போனோம். போய் அவர்கிட்ட, சார் போன மேட்ச்ல எங்களுக்கு 100 ரன்ஸ் லீடு இருக்கு, அதுல 1 ரன் வச்சுன்னா போறேன், எங்களுக்கு பாக்கி 99 சேர்த்து இப்ப எங்களுக்கு 159 போடுங்க ஸ்கோர். என்ன சார் சொல்றீங்க நீங்க, என்ன சார் சொல்றீங்க நீங்க அப்படின்னாரு. இல்ல சார் போன மேட்ச்ல இருந்து எங்களுக்கு வேணும் சார், அது இதுல சேர்த்துக்கிறோம் சார். இல்ல சார் பைலால இருக்கு சார் அப்படின்னு. என்ன பைலால எங்க இருக்கு, பைலால எங்க இருக்கு இப்படி நம்பர் 6 ஏ சார் எடுத்து பாருங்க நீங்க அப்படின்னு. பைலா எங்க தேடுறது அப்போ? சார் அந்த மாதிரிலாம் கிடையாது சார், கடைசியில் ஒரு அழகு சார், அதெல்லாம் கிடையாது சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார், நான் இப்பதான் சார் அம்பையரா வந்திருக்கேன், நான் மேல போனேன் சார். எங்களுக்கே பரிதாபமா போய் விட்டுட்டோம். அந்த மாதிரி பண்றாரு ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர். இதுதான் பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிற தகுதினா நான் இருக்கலாம் பைனான்ஸ் மினிஸ்டர் எனக்கு தோன்றும். சில சமயம் என்ன தோன்றதுன்னா, ஆஸ் அ நேஷன் நம்ம ஒரு கீழே இருக்கமோ. இப்போ வெளியூரில் இருக்கிறவங்களாம் அங்கே போயிட்டு வரவங்கலாம் சொல்கிறாங்க, சர்வசாதாரணமாக ரோட்டில் டிராஃபிக் லைட்டை பிடிச்சி எல்லாரும் ஒபே பண்ணுறோம், பக்கத்தில் போலீஸ்காரன் இல்லைன்னா கூட ஒபே பண்ணுறோம். நம்ம ஊரில் போலீஸ்காரன் இருந்தாலே சரிதான் போடான்ட்டு போயிட்டு இருப்போம். எந்த கடையிலையும் திருட்டு சமாச்சாரம் பண்ணுறதில்லை, வெயிட்டை குறைச்சி கொடுத்தான்னு கிடையாது, பழைய டேட் எக்ஸ்பயர் ஆன சமாச்சாரத்தை கொடுத்தான்னு கிடையாது. இப்படியெல்லாம் எல்லா நாட்டிலையும் போயிட்டு வரவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நம்மகிட்ட மட்டும் இங்கே பாலிட்டிஷியன்ஸை சொல்கிறமே ஒழிய ஏமாற்ற வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல ஏமாற்றுதல் நடக்கிறது. அது சின்ன இடமா இருக்கட்டும், அது டீ கடையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும், ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அங்கே ஏமாற்றிடலாம். அந்த மாதிரி தான் நடக்கிறது இங்கே. ஏன் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு டிக்ளைன் அப்படின்னு தோணுப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம ஒன்றும் இன்ஃபீரியர் பீப்புள் இல்லை, இங்கே மகாபெரிய மனுஷன்லாம் இருந்திருக்கோம். இப்போதான் விவேகானந்தா அவனுடைய விழா வேற நடக்கிறது, அந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷன்லாம் இருந்திருக்கான். ஏன் பின்ன இப்போ திடீர்னு இப்படி ஆயிட்டோம், ஏன் எதனால் இந்த டிக்ளைன் அப்படின்னு பார்த்தா, இங்கே அவர் சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இல்லை. பனிஷ்மெண்ட் இல்லைன்னா அந்த நாடு சரியா இருக்காது. இதுவும் மனுஸ்மிருதியிலே வருது. சர்வோ தண்டஜிதோ லோகோ துர்லபோகி சுச்சிர் நரக தண்டஸ்ஹி பயாத் சர்வம் ஜெகத் போகாய கல்பதே. தண்டனைக்கு பயந்துதான் எல்லா மனுஷனும் ஒழுங்குமுறைப்படி நடப்பான். இயல்பாகவே ஒழுங்குமுறைப்படி நடப்பது என்பது மிகவும் துர்லபம். தண்டனைக்கு பயந்து மனிதர்கள் நடந்து கொள்வதால் தான் அவரவர்கள் தங்கள் உடைமைகளை வைத்துக் கொண்டு வாழ முடிகிறது அப்படின்னு மனுஸ்மிருதி காலத்திலேயே சொல்லியிருக்கு. ஊழலை பத்தியும் இருக்கு, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸை பத்தி. ஏ காரியகேபிய அர்த்தமேவ கிருணீயு பாபச்சேதசக தேஷாக சர்வஸ்வமாதாய ராஜா குறியாத் பிரவாசனம். அதாவது எந்த அதிகாரி துட்டு வாங்கிட்டு காரியம் பண்றானோ, லஞ்சம் வாங்கிட்டு, அவன்கிட்ட நான் வாங்கின பணத்தையும் அவன் சொத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவனை தேசத்தை விட்டு துரத்துன்ற. அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கணும். இது மற்ற நாட்டில எல்லாம் இருக்கு. அமெரிக்காவில் ஈவன் ஃபார் தி ஸ்மாலஸ்ட் கிரைம் விலங்கு போட்டுறோம். இங்க விலங்கு போட்டாலே தப்பு. அதான் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு டிராபிக் கிரைம்னா விட்டுற மாட்டான், துரத்திட்டு போய் பிடிச்சு அவனை பனிஷ் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாத நாடா இருக்கிறதுனாலதான்
அதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் வருதுன்றதுக்கு என்னைக்கோ வரும். அது என்னைக்கு வர இப்போ இந்த 2G பீப்புள் யாருக்கான பனிஷ்மெண்ட் வரப்படுதா? அவனை பார்த்து நம்ம ஜி ராஜ் ஜி ஜி தான் பண்ணி அவ்வளோதான். இந்த சிதம்பரத்துக்கு சகவாச தோஷம் சொன்னேன், இன்னொன்று பண்ணார் அவர். தமிழ் பற்று அவருக்கு வந்துட்டு அவருக்கு அதுவும் சகவாச தோஷம் தான். தமிழ் பற்று இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்களாம் படிச்சீங்களோ நமக்கு தெரியாது. தமிழ்ல புது வார்த்தையெல்லாம் வரணும். இருக்கு அதெல்லாம் நம்ம வெளியில கொண்டு வரணும். தவறு அப்படின்றது தடா, தடான்னா தவறு, காற்றுன்னா வழி, சட்டைன்னா குப்பாயம். நான் இப்ப குப்பாயம் பச்சை குப்பாயம் போட்டுருக்கேன். இதெல்லாம் வரணுமா? வழக்கில் வரணுமா? அவர் கொன்றார், இதெல்லாம் வழக்கில் கொன்றார். ஏன்டா குப்பாயத்தை கழட்டினே அப்படின்னுவோம். இல்ல வெளியில கொஞ்சம் வலி இருக்கு, வலினா காத்து, வலிக்காக கட்டினேன் இப்படின்னு பேசிட்டு இருக்கணும். பைத்தியக்காரன் நினைச்சுமா ஒத்துணும். சகவாத தோஷம் எப்ப இவ்வளவு முத்தி போச்சோ, அடுத்ததாக எனக்கு பிறகு என்னுடைய மகனை FM ஆக நான் நாமினேட் செய்கிறேன் சொல்லிடுவார்கள். பயமா இருக்கேன். பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாருங்க. அவர் என்ன இருக்கார்? சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சி அவர் தான். நடக்கிற ஊழலுக்கெல்லாம் சாட்சி. அந்த அலையன்ஸில் எவ்வளவு தப்பு நடக்கிறது, எவ்வளவு தவறான மினிஸ்டர்கள் கேபினெட்ல இருக்கான்றதுக்கு அவர் சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சி. வெளியில வந்து எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கார். ஆக மொத்தம் ஒரு பொய் சாட்சியா இருக்கார் அவர். அவ்வளவு அவரை மாதிரி ஒரு பொய் சாட்சி இனிமே பிறந்து அவதாரம் பண்ணி வரணும். எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு காஷ்மீர்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசின மாதிரி பஞ்சாயத்துக்காரனையும் வெட்டி சாய்க்கிறான். தெலுங்கானா பிரச்சனை, அதுல இப்போ ஜெகன்மோகனுக்கு வந்துடும், ஆந்திரா போயிடுவோன்ற பயத்தினால தெலுங்கானாவில் என்ன பண்ணலாமான்னு சமாச்சாரம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ கோர்ட் அவ்வளவு தூரம் என்னென்ன கண்டனம் கொடுக்க முடியுமோ சிபிஐ கொடுத்தாச்சு. அவங்களுக்கும் உரைக்கல, கவர்மெண்ட்டுக்கும் உரைக்கல. நக்சலைட் பிரச்சனை நாடு பூரா பரவேண்டிருக்கு. இவர் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறாரு, அவ்வளவுதான். கவலையா இருக்குன்றார். இவருக்கு ஒரு காலத்தில் இவர் மேல எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை, அதிகமா மரியாதை இருந்து. இவர் மாதிரி நேர்மையாளர் கிடையாது, இவர் மாதிரி திறமையாளர் கிடையாது. அந்த சமயத்தில் இவர் நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா சோனியா காந்தி கிட்ட பயந்து போயிருப்பாங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர், அல்லாடி போயிருக்கும், உழுந்திருக்கும். அந்த சமயத்தில் இவர் அந்த மாதிரி சொல்லி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணியிருந்தாருன்னா இவர் ஒரு பிரைம் மினிஸ்டர்னு ஒத்துக்கலாம். இப்ப இவர் ராஜினாமா பண்றேன்னா சரி பண்ணிட்டு போட்டேன், இவர் போனா ஒன்னும் தர அவ்வளவு அப்படின்ற லெவலுக்கு இவர் பேர் கெட்டு போச்சு. இனிமே இவர் ராஜினாமா பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணாட்டாலும் ஒண்ணுதான். அதனாலதான் அவரே ராகுல் காந்தியை ப்ரமோட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கார். சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிஜேபி. அவங்க என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா மோடி வரக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த நிதிஷ்குமார் யாரோ பிஜேபியிலேயே கிளப்பி விடுறாங்களோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. பிஜேபியில இட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ரிச்சஸ். என்ன நிறைய பேர் தகுதி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப அருண் ஜேட்லியோ யஷ்வந்த் சின்ஹாவோ மட்டமான சரக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்வந்த் சிங்கோ. பட் மோடி மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு கவர்மெண்ட் நடத்தி கொண்ட தகுதி வேற யாருக்கும் அங்க இல்லை. அதை ஒத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இது அத்வானி முன்மொழிந்து நின்று நடத்தி முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்டேச்சர் இருக்கு. இன்னைக்கு கண்ட்ரியில லீடர்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷனல் லெவல்ல யார் சார் இருக்கு? அத்வானி விட்டா அடுத்த ஆள் யாருன்னா இருக்காங்க யோசிச்சு பாருங்க. நேஷனல் லீடர் அப்படின்றதுக்கு யார் இருக்கா? யாருமே கிடையாது. அதனால அவர் போய் செய்ய முடியும், அதை அவர் செய்யல. செய்வார் நினைக்கிறேன் நான். he can do it. சரி, டிஎம்கே இங்க நமக்கு எலெக்ஷன் வந்ததுன்னா டிஎம்கே கூட்டணியா ஏடிஎம்கே கூட்டணியான்னு தான் யோசிக்க வேண்டியிருக்கோம். டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி பேசினேன் நான், how they have performed well.
டிஎம்கே என்ன கண்ட்ரிபியூட் பண்ணா? இத்தனை பேர் அந்த திரும்பி பதவியில் 10 வருஷமா இருந்தாச்சு. என்ன கண்ட்ரிபியூட் பண்ணாங்க? தேசத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணது 2G ஊழல், தமிழ்நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணது சேத்து சமுத்திர ஊழல். வேற ஒண்ணு இவங்க செய்ததா தெரியல. உருப்படியா என்ன பண்ணிருக்காங்க? ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா, முள்ளு முனையில 3 குளம் வெட்டினேன், அதுல 2 தண்ணி இல்லை, 3வது பாழ்னு. அந்த மாதிரி மொத்தம் 3 கேபினட் மினிஸ்டர், 2 பேர் கல்தா, ஒருத்தர் இருக்காரு, அவரு செயல்படுறதில்லை. ஒருத்தர் ஜெயில், ஒருத்தர் பெயில் என்ன வெயில், ஏதோ அப்படி போயிட்டு இருக்காங்க. முல்லை பெரியாறு, அதுல எதனா ஹெல்ப் பண்ணாங்களா தமிழ்நாட்டுக்கு? காவிரி பிரச்சனை, அதுல எதனா ஹெல்ப் பண்ணாங்களா தமிழ்நாட்டுக்கு? இல்ல இந்த மின்சாரம் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, இதுல எதனா ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கொடுக்கணும்னு? ஜெயலலிதா கதறாங்களே இந்த கூடங்குளம் முழுத்தலும் கொடுன்னு, அதை சப்போர்ட் பண்ணி அங்க ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? இல்ல இந்த சென்ட்ரல் இந்த இது கிரிட்ல இருந்து வர வழி இருக்க, மின்சாரம் வர வழி, அதை எங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இங்கே வந்துருச்சுன்னா நமக்கு கெடுதல் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் விளக்கறிஞ்சா நம்ம வீட்டில் விளக்கணையும்ன்ற லெவலுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில இதுக்கெல்லாம் ஜெயலலிதா என்ன பண்ண முடியும்? லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர் எழுதினா போருமா? வேற என்ன பண்றது? நேரம் போனா பெல் அடிக்கிற, பேச ஆரம்பிச்சா பேஜினா பெல்லு, லெட்டர் எழுதினா பதில் கிடையாது. என்னதான் பண்ணி தொலைக்கிறது? இந்த மாதிரி எல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறாங்க அவங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் திரும்பி நடக்கக்கூடாது. இதுல சில பேர் சென்டரோட ஜெயலலிதா சமாதானமா போகணும். அதாவது சென்டர் வரும், முல்லை பெரியாறு கிடையாது, காவிரி தண்ணி கிடையாது, மின்சாரம் கிடையாது, நீ கேட்குற அடிஷனல் நிதி கிடையாது, வா சமாதானமா போகலாம் வா அப்படின்னு. இது என்ன சமாதானம் வேண்டி கிடக்கிறது? இதுல சண்டை தான் பிடிக்கணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு வேண்டிய தைரியம் இருக்கு ஜெயலலிதா கிட்ட, சென்டரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும். தன்னுடைய ஸ்டாண்ட்ல நின்று போராடக்கூடிய தைரியம் அவரிடம் இருக்கிறது. அது கூட இல்லைன்னா இத்தனை நாள் இந்த தமிழ்நாட்டில் வேற ஒரு கட்சியா இருந்திருந்தால் கவர்மெண்டே அங்க டிஸ்மிஸ் பண்ணியிருப்பான். இதுதானே ஒன்று சொல்லி. ஜெயலலிதாவுடைய ஸ்டாண்டை மற்ற சிஎம்லாம் வரவேற்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. இங்க என்ன பண்ற? சரி, டெல்லியில தான் இந்த மாதிரி பண்றாங்க டிஎம்கே. இங்க என்ன பண்றாங்க? டெசோ அவர் ஒன்று சொன்னார் கருணாநிதி. அதாவது தேமுதிக தானே, தேமுதிக இது ஒரே அதிமுக மதிமுக தேமுதிக ஒரே தேமுதிக கூட்டணி வருமானு கேட்டதுக்கு தேமுதிகவிலையும் திமுக இருக்குதுன்னு. அது அந்த ஆர்டர்ல இல்லாட்டாலும் தேமுதிகன்னு முதிகான்னு இருக்கு. அது முதிகா, இது திமுக, திமுகவும் முதிகாவும் வரும் அப்படின்னு. அப்படி பார்த்தா டெசோல ஷோ இருக்குது. அதுக்காக நானும் டெசோ ஒன்னாயிடுவோம். அந்த டெசோவை பத்தி அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன ஜனங்களை என்ன நினைச்சுன்னு இருக்காரு எனக்கு புரியல. டெசோவை பத்தி ஒரு விளக்கம். நான் பெருமூச்சு விட்டேன், அதுதான் டெசோ. டக்குன்னு டெசோ வந்து இப்படி மூச்சு விட்டு வந்த விஷயம் இது டெசோன்னா. அடுத்தது இவர் இன்னொரு தடவை எவனாவது ஒருத்தன் 2G இவருக்கு ஒரே ஷாக் அடிக்கும், உள்ள இழுப்பார், டெசோ உள்ள போடும், உள்ள போடும், காத்தோட அப்புறம் காங்கிரஸ் FDI ஓட்டுக்காக கெஞ்சினா திரும்பி டெசோ திரும்பி வெளியில வரும், தைரியமா பேசலாம் டெசோவை பத்தி. அதுக்கப்புறம் எவனாவது நிலப்பரிப்பு கேஸ் எல்லாம் நிறைய வருதுங்கன்னா இது வேற, உடனே டெசோ உள்ள போயிடும்.
பிரணாப் முகர்ஜி வந்தா அப்ப டெசோ வெளியில வரும். குடும்ப வாரிசு ப்ராப்ளம் வந்ததுன்னா டெசோ உள்ள போடும். இப்படி அதாவது விளையாட்டுத்தனமா போச்சு. இவர் ஏதோ டெசோவுக்கு கடைசியில் என்ன விளக்கம் கொடுத்தார், நான் சைனாவுக்காக அதை ஆரம்பிச்சேன்ட்டு. சைனா இலங்கையில் வந்திருக்குதான், அதுக்காக டெசோ ஆரம்பிச்சாராங்க. இங்க ஒரு விஷயத்தை பத்தி நல்ல வேலை யாரும் கேட்கல. பிஜேபியில குருமூர்த்தி கொடுத்தாரு சர்டிபிகேட் கட்கரிக்கு. கேட்காத விஷயத்தை பத்தி பேசாதேன்னு ஒரு அறிவுரை இருக்கு. நான் அப்ருஷ்ட கசித் ப்ரூயான், கேட்காத விஷயத்தை பத்தி பேசாத, ஜடம் மாதிரி இருந்துருன்னு ஜடவல்லோக ஆச்சரியத்தை, அந்த மாதிரி நான் ஜடம் மாதிரி இருந்துடுறேன் அதை பத்தி. பட் இன்னைக்கு நேஷனல் பார்ட்டிஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நேர்மையானவர்களை அதிகமாக கொண்ட கட்சி பாஜக தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதிலும் ஆங்காங்கே ஒரு சில மாநிலங்களில் ஊழல்கள் நடந்திருக்கலாம், நடந்திருக்கிறது, நானே கூட எழுதியிருக்கிறேன். ஆனால் காங்கிரசுக்கும் ரெண்டு பெரிய கட்சி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணா காங்கிரஸில் ஊழல்வாதிகள் தான் அதிகம், பிஜேபியில் நேர்மையாளர்கள் தான் அதிகம். ரெண்டாவது, பாகிஸ்தான் கிட்ட இந்த மாதிரி கெஞ்சின்னு இருக்க மாட்டாங்க. மூணாவது, எல்லாத்தையும் விட பெருசு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் வரத்துக்கு எல்லா சான்ஸும் இருக்கு. இந்த காரணங்களினால் பாஜக ஜெயிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா டிஎம்கே ஒரு குடும்பத்துக்காகவே நடக்கிற ஒரு அசோசியேஷன் போச்சு. இட் இஸ் நோ லாங்கர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் இஸ் a ஃபேமிலி பிசினஸ், அவ்வளவுதான். அந்த ஃபேமிலி பிசினஸுக்கு நம்ம ஓட்டடிச்சு திரும்பி அதை வளர்த்து விடக்கூடாது. ஆகையால் ஜெயலலிதாவும் மின்சார விஷயத்தை ரொம்ப நல்லா டேக்கிள் பண்ணிட்டு இருக்கார். சார் கேபிள் டிவி கொடுக்கல, சென்டர் கொடுக்க மாட்டேன்றான், மற்ற இதுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா சன் டிவி வியாபாரம் படுத்து போயிடுமே, அதை பார்த்துக்கிறார், அதெல்லாம் ஒழுங்கா கவனிச்சுக்கிறார் கலைஞர். அதான் சார், அது ஒரு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் சார். பிசினஸ் விஷயங்களை அவர் கவனிப்பார். சேத்து சமுத்திரம் மட்டும் என்ன பிசினஸ் இல்லையா, அதுவும் பிசினஸ் தான், அதுவும் கவனிக்கிறார். அந்த திட்டமும் பிசினஸ் தானே. அள்ள வந்துட்டே இருக்குமே மனம். ஒரு தடவை ஒரு கப்பல் போச்சுன்னா ரெண்டு பக்கமும் மணல் கொட்டும், திரும்பி அள்ளலாம், கான்ட்ராக்ட் கொள்ள. இன்னும் கப்பல் போச்சுன்னா ரெண்டு பக்கம் மணல் கொட்டும், அள்ளலாம், கான்ட்ராக்ட் கொள்ள, அள்ள வருமே. அதுக்காக சேத்து சமுத்திரம் மேல அவ்வளவு ஆசை. மணல் சரியா ரெண்டு பக்கமும் இது நடத்தவே முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்லிட்டான் விஞ்ஞானி எல்லாம். அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டாரா? அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்காக நடத்துகிற ஒரு கட்சியை என்கரேஜ் பண்ணி திரும்பவும் ஆட்சிக்கு கொண்டு வந்து விடக்கூடாது. அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து சென்டர்ல ஏடிஎம்கே பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாம வழி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். சென்ட்ரல்ல திரும்பி டிஎம்கேக்கு பவர் வந்ததுனால் தமிழ்நாட்டுக்கு பவர் வராது அப்படின்றது தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே சென்ட்ரல்ல ஏடிஎம்கே பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஓட்டடிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சார் நேஷனல் ஆந்தம் என்ன சார் என்னமோ கேட்டார். பிஜேபி கூட்டணி வருமா? அதிமுக பிஜேபி கூட்டணி வருமானு கேட்க என்ன கேட்காதீங்க, அங்க வந்து நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ரெடி நேஷனல் ஆந்தம் சார். जनगण मन नायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल गंगा, विंध्य हिमाचल यमुना गंगा, उज्जल जल सितरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, जागे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे.
இதை ஃபங்க்ஷனாக எடுத்துக்காதீங்க. ஜனகணமனுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் பேசக்கூடாது. ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் நான். இங்க சாஸ்திரா யூனிவர்சிட்டி சேதுராமன் வந்திருக்கார். அவர் ஒரு வைஸ் சான்சலர். பார்த்தா அப்படியே தோணும், இருக்க வைஸ் சான்சலர் ஒருத்தர் யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறவங்கலாம் என்னெல்லாம் ஜெகஜாலம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அவ்வளவு எளிமையா இருக்கார், அவ்வளவு படிச்சிருக்கார், அவ்வளவு எளிமையானவர். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். சார் கொஞ்சம் வாங்கலாம் இப்படி. சார் நீங்க வாங்கலாம். உங்க வேஷத்தை பார்த்தாதான் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் வரும். உங்க வேஷத்தை எல்லாரும் பார்க்க வேண்டாம். வாங்க சார். மிஸ்டர் சேதுராமன் of Shastra University. Young man.